நானுடைய சிவனி போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனீன் பற்கடியனீனுடைய பனி ஆவையோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பெறாமன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின்மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுவருக சைவ சித்தாந்த வகுப்பில் சைவ பாட வகுப்பில் நின்று சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் கடந்த வகுப்பில் போற்றி பகரோடை என்கிற ஞான நூலில் 2 போற்றிகளை நிறைவு செய்து 3வது போற்றியில் சில பகுதியை நாம் ஒருவாறு சிந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் நம்முடைய உமாபதி சிவனார் அருளியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நூலில் இறைவனுடைய கருணையை நினைந்து அவரை போற்றும் முகத்தானாக வணக்கம் என்ற முறையிலும் எம்மை போற்றி பாதுகாப்பாயாக என்ற முறையிலும் அந்த போற்றி என்ற சொல்ல பயன்படுத்துகிறார். இந்த நூலை 14 முறை அந்த போற்றி என்ற சொல் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அந்த வகையில் முதல் போற்றி என்று சொல்லும் பொழுது அந்த பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது திருமால் பிரமன் இந்திரன் முதலானவர்களால் தேடுகின்ற பொழுதும் வேதமும் வேதத்தின் அந்தமாக இருக்கக்கூடிய உபநிடதங்களும் எவ்வளவு இயலுமோ அவ்வளவும் தேடிய நிலையிலும் கிடைக்காத அந்த இறைவன் உயிர்களுடைய பிறவி என்கிற ஒன்றை அறுக்கும் பொருட்டாக, பிறவி வழக்கு அறுத்தற் பொருட்டாக தில்லை என்கிற மந்தில் வந்து நடம் ஆடுகிறார். அந்த நடனம் போற்றி என்பதுதான் முதல் போற்றியாக நாம் பார்த்தோம். 2வது போற்றியை சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆசிரியர் அந்த தில்லையில் இருந்து நடமாடுகிற போற்றியை வணங்கிய பிறகு அந்த திருவடி நமக்கு என்ன செய்கிறது அப்படிங்கும்போது தான் எல்லா உயிர்களையும் படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக உயிர்களுக்கு தேவையான தனு கரண புவன போகம் என்பதையெல்லாம் படைத்து, ஏன்னா உயிர் என்பது படைப்புக்குரிய பொருள் அல்ல, அது இயல்பாகவே இருக்கின்ற பொருள். எனவே உயிரை அவன் படைக்கலை, உயிருக்கு தேவையான உடம்பு உலகம் கரணம் போகம் என்கிற பொருளைத்தான் அவன் படைக்கிறான். எனவே அனைத்து வகையான உயிர்களுக்கும் அவற்றுக்கு தேவையான அந்த அவற்றை முழுமையாக படைத்து காத்து அவற்றை ஓய்வு என்று சொல்லும்போது இளைப்பு ஒழிய விட்டு வைத்து அப்படின்னார். அவ்வாறு செய்யக்கூடிய முதல் நடு இறுதி என்று இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய கருணைக்கு வணக்கம் என்றார் 2வது போற்றியில். இனி 3வது போற்றியை பொறுத்தவரையில் நமக்கு அதில் ரொம்ப ஆழமான கருத்தை அங்கே தான் பதிவு செய்திருக்கிறார். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய வினா என்றால் முதல் பிறப்பு என்பது நமக்கு எவ்வாறு அமைந்திருக்கும் அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதை பற்றி சமயங்கள் வேறு வேறு வகையான ஆராய்ச்சிகளை அவரவர் நிலையில் செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய சித்தாந்த மரபில் இந்த முதல் பிறப்பு எவ்வாறு அமைகிறது அப்படிங்கிற இடத்த உமாபதி சிவனார் தான் நமக்கு அதை ரொம்ப நெருக்கமாக அவற்றை தொட்டு காட்டுகிற இடமாக இருக்குது. மற்றவர்களெல்லாம்
பிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். முதல் பிறப்பு எவ்வாறு அமைந்தது என்ற குறிப்புகள் மற்ற பெருமக்கள் வாக்கில் காணப்படலை. அப்போ அந்த முதல் பிறப்பு நமக்கு எப்படி அமைந்தது என்று அறிந்து கொள்ள விரும்புகிற பொழுது இந்த நூல் ஒன்று தான் நமக்கு மிகவும் துணையாக நிற்கக்கூடிய ஒன்று. அப்போ எல்லா நூலையும் சொல்லப்படுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், உயிர்கள் அனாதிகாலம் தொட்டு ஆணவம் என்கிற மலத்தில் உயிர்கள் கிடந்தன. உயிர்கள் மலமும் ஒன்று சேர்ந்து பிரிக்க இயலாதவாறு இருந்தது. இந்த உயிரிடத்தில் மலத்தினுடைய கலப்பு எப்படி வந்தது என்பது ஆராய்ச்சிக்குரியது அல்ல. உயிர் இருக்கும் பொழுது அதனோடு மலம் இருந்தது. அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செம்புள்ள பொழுதே களிம்பு இருப்பது போல. சரி, இந்த களிம்பு என்கிற பொருள் செம்பினுடைய தன்மை எப்படி அது மறைத்து நிற்கிறதோ அதுபோல அப்படின்னு நாங்கள் சொல்ல, செம்பில் களிம்பு போல அப்படின்னு நான் சொல்லிட்டார். அந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த உதாரணம். சரி, இப்போ இந்த மலம் உயிரினுடைய அறிவு, இச்சை, செயல், அதாவது இச்சை, கிரியை, ஞானம், இந்த மூன்றையும் அது என்ன செய்தது அப்படின்னு கேட்டால் மறைத்து நிற்கிறது. அந்த மலம் இந்த மூன்றையும் மறைக்கிறது. மறைப்புக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்போது தான், மாணிக்க மணியை பாம்பு தன்னுள் மறைத்து கொண்டிருப்பது போலவும், நெருப்பை மரம் தன்னுள் மறைத்து கொண்டிருப்பது போலவும் அறிவுடைய பொருளை மலம் மறைத்து நிற்கிறது அப்படிங்கிறதான் எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அந்த உயிர்கள் மலம் மறைப்புக்குள்ளே இருப்பதை கண்டு தன்னுடைய கருணை என்கிற அந்த கருணை நோக்கத்தை உயிர்கள் மீது செலுத்துகிறான். அந்த உயிருக்கு மீது ஒவ்வொரு உயிராக கண்ணுற்று அருளை செலுத்தி கொண்டே இருக்கிறான். அந்த கருணை நோக்கத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மெல்ல மெல்ல பக்குவப்படுகின்றன. அது எவ்வாறு பக்குவப்படுகிறது அப்படின்னு கேட்டால், ஒரு தாமரை தடாகத்தில் கிழங்குகள் எல்லாம் தண்ணீருக்குள்ளே சேற்றுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. சூரியனுடைய கதிர்கள் ஒரே நேரத்தில் தான் எல்லா நீர் நிலையிலும் அப்படியே அந்த முழுமையாக தன் வெப்பத்தை கொடுக்கிறது. இப்போ தண்ணீர் வெப்பமாகிறது. இந்த வெப்பமாதல் என்பது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இல்லை. வெப்பம் என்பது ஒரு போலவே இருக்கும். இங்கே வெப்பம் அதிகம் அங்கே கம்மி அப்படிலாம் இல்லை. சூடாகும்போது ஒரே போல தான் சூடாகும். அந்த வெப்பமாகிற அந்த தன்மையும் இரவு நேரத்தில் ஏற்படுகிற குளிர்ச்சியும் இந்த ரெண்டும் மாறி மாறி நிகழ்வதனால தாமரை கிழங்கு பக்குவப்படும். அப்போ மெல்ல மெல்ல முளைக்க தொடங்கும். அப்படி முளைக்க தொடங்குகிற பொழுது அந்த சேற்றுக்குள் இருக்கிற எல்லா தாமரையும் ஒரே நாளில் முளைத்து வருவதில்லை, எல்லா நாளும் முட்டாவதில்லை, எல்லா நாளும் மலராவதில்லை. ஆக மெல்ல மெல்ல தான். அப்போ அந்த கிழங்கினுடைய தன்மை, ஒவ்வொரு கிழங்கும் அதனுடைய தன்மையில் மாறுபட்டு இருப்பது. எல்லாமே சேத்துக்குள்ளே தான் இருக்குது. தண்ணீர் ஒரே நேரத்தில் தான் நிரப்பப்படுகிறது. சூரியனுடைய கதிர்கள் ஒரே நேரத்திலாம் பாய்க்கப்படுகிறது. ஆனாலும் அந்த வெப்பமும் குளிர்ச்சியும் ஆகிற நிலையில் கிழங்குக்கு கிழங்கு அவை பக்குவப்படுதல் எப்படி மாறுபடுகிறதோ அதுபோல ஆணவம் என்ற சேற்றில் இருந்த நமக்கு இறைவன் கருணை என்கிற மழையை பொழிந்து நம்மை அப்படியே நீர்நிலைக்குள் இருக்கக்கூடியதாக நம்மை ஆக்கி தன் கருணை நோக்கத்தை செலுத்தி மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி நம்மை உயர்ந்து வருமாறு செய்கிறான். அப்படி வருகிற அந்த உயிர்களுடைய பக்குவ நிலை அறிந்து அந்த உயிருக்கு ஒரு உடம்பை கொடுக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய உடம்பை இந்த உயிர் முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும், ஒரு பிறந்த குழந்தை ஒருக்கு நீங்கள் ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய கதரில் அமையப்பட்டிருக்க ஒரு துணியை நம்ம அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு சட்டை போல் அணிவித்தோம் என்றால் அதை கழட்டி விடுவதில் தான் அந்த குழந்தைக்கு விருப்பம் இருக்கும். அதை போட்டுக்காது. அதை கழட்டி விடுறது தான் அது குறிக்கோளாக நிற்கும். அதுவே வளர்ந்துட்டால் கழட்டாது. இதுதான் இயல்பு, மறந்துடவே கூடாது. நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், இன்றைக்கி நம்ம குழந்தைகள் பார்த்திங்கன்னா சட்டையை போட்டால் கழட்டவே மாட்டோம்மா. ஏன்னா இந்த சட்டையை அவன் ஒரு நாள் போட மாட்டேன்னா இப்போ போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டான். அதே கேஸ் தான் நாம் இந்த உடம்புன்ற சட்டைக்குள்ளே வராமல் கிடந்தோம்.
இறைவனுக்கு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கிற நிலை இல்லாமல் இருந்தால் பக்குவப்படுத்தி நம்மளை ஏற்றுக்கொள்ள வைத்தான். இப்போ சட்டைக்குள்ளே வந்து நீ கலட்ட மாட்டோங்கிறோம், இதுக்குள்ளேயே இருந்துட்டால் பரவாயில்ல, இந்த சட்டையே நல்லா இருக்குது அப்படின்னு உயிர் என்ன பண்ணுது, இந்த உடம்புக்குள்ளே இருக்கத்தான் விரும்புகிறதே ஒழிய இதை விட இன்னும் அடுத்த சட்டை அப்படி நல்லா உயர்ந்த பிறப்பை நோக்கி செல்வதற்கு இந்த உயிர் என்ன பண்ணலாம், தயாராக இல்லை. அப்போ அந்த சட்டை கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் முதல்ல உயிருக்கு வாய்க்கணும். அதான் பக்குவத்தில் முதல் படிநிலை. அப்படி உடம்பை கொடுத்தால் உடம்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நிலைக்கு அதை பக்குவப்படுத்தணும். அப்போ அதை எப்படி செய்வது அப்படிம்போது தான் அவனுடைய மிகப்பெரிய கருணை. அது இந்த மாயை என்கிற பொருள் அவனுடைய வியாபகத்துக்குள்ளே எங்கோ ஒரு பக்கம் கிடக்கிறது. உயிரும் மலம் ஒரு பக்கம் இருந்துச்சு, அவன் வியாபகத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஏன்னா அவனுடைய வியாபகம் என்பது ஆகாயத்தை விட பெரிய வியாபகம். ஏன் ஆகாயமே அவனுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அவனுடைய சர்வ வியாபகமாகிய அவனுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல மாயை என்கிற பொருளும் கன்மம் என்கிற பொருளும் பயன்படாமல் சும்மா கடந்துச்சு. பெருமான் பார்க்கிறார், இந்த உயிர்கள் அறிவை இழந்திருக்கிறது, இதற்கு ஒரு உதவி செய்யணும், எப்படி செய்யலாம் அப்படின்னு அவன் சிந்தித்த பொழுது அந்த பயன்படாது கிடந்த மாயை எடுத்து அதை பயன்பாட்டுக்குரிய பொருளாக ஆக்குறான். அப்படி ஆக்கும்போது அது ரெண்டு வகையாக இருக்குது. அந்த மாயை சுத்த மாயை அசுத்த மாயைன்னு ரெண்டாக நிற்கிது. சுத்த மாயையிலிருந்து 5 தத்துவங்களையும் அசுத்த மாயிலிருந்து 7 தத்துவங்களையும், அந்த அசுத்த மாயையில் ஒரு தத்துவமாக இருக்கக்கூடிய கலை என்பதிலிருந்து மாயை, அதிலிருந்து ஒரு பகுதியாகிய கலையும் இன்னொரு பகுதியில் அந்த கலையில் இன்னொரு கூறாக அங்கே மூலப்பிரகிருதி என்கிற ஒன்றையும் தோற்றுவித்து அதில் 24 தத்துவங்களை தோற்றுவித்து ஆக 36 தத்துவங்களை, தத்துவம் உண்மை என்று பொருள் நம்ம நோக்கில் சொன்னால் அத்தனையுமே ஒவ்வொரு கருவிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 36 வகையான கருவிகளை படைத்து அதிலிருந்து உயிர்களுக்கு தேவையான உடம்பை அவன் தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவிக்கும் பொழுது அவன் வித்தியா தத்துவத்திலிருந்து தான் நமக்கு உடம்பு வருகிறது. சிவ தத்துவத்தில் நமக்கு உடம்பு இல்லை. சிவதத்துவம் 5மே வாக்கு வடிவமாக மட்டுமே வரும் என்பதனால நமக்கு அதை பற்றி நம்ம 4 வகையான வாக்காக இந்த 5 தத்துவங்கள் விரிந்து வரும். அது பின்ன நம்ம நூலில் பார்க்க போகிறோம். அப்போ அந்த 5 தத்துவங்கள் நீங்களாக 31 தத்துவம், அதில் ஒவ்வொன்றா கூட்டிக்கிட்டே வரான். முதல்ல இந்த தத்துவம், ரெண்டாவது இது, மூணாவது இது அப்படின்னா ஒன்றொன்னா கூட்டிக்கிட்டே வரான். அப்படி கூட்டிக்கொண்டே வரும்போது நம்முடைய அறிவு, நம்முடைய இச்சை, நமது செயல் இதையெல்லாம் கண்காணித்து கொண்டே இருக்கிறான். இது நீங்கள் ஒவ்வொரு வகையாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாம் எல்லோருமே ஒரு குழந்தை பிராயத்தில் இருந்து முதல்ல நம்ம அம்மா வீடு சூழல் இதையிருந்து முதல்ல குழந்தைய வெளியே கொணரணும். அதுக்காக என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலத்தில் பால்வாடி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கேட்டால், குழந்தை ஒன்றும் புத்தகம்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, சும்மா போகும், பிஸ்கட் கொடுப்பாங்க. இந்த வயது ஒத்த குழந்தைகளோடு போய் விளையாட தொடங்காது. அதுக்கு முதல்ல அம்மாவை மறந்துட்டு வீட்டை மறந்துட்டு கொஞ்சம் நேரம் போய் விளையாடணும். அதுக்கு முதல்ல அந்த அறிவு முதல்ல வரணும். இல்லைன்னா வீடு தான் உலகம்னு அது இருக்குது அந்த குழந்தை. அதை முதல்ல அதுலேருந்து கொஞ்சம் பிரித்து எடுத்து அதில் பக்கத்துலேயே, வீட்டுக்கு பக்கத்துலேயே பால்வாடி இருக்கு, கொண்டு விட்டாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம். காலையில் போச்சுன்னா குளித்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடித்து அனுப்பிச்சி விட்டோம்னா மத்தியானம் சாப்பாட்டுக்குள்ளே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இது ஒரு 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 6 மாத காலத்துக்கு இது போயிட்டுருக்கும். அப்புறம் மெல்ல அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகணும் என்கிற எண்ணம் வரும்போது தான் 1ஆம் வகுப்பு அப்படின்னு கொண்டு சேர்த்துவோம். இது நான் சொல்வது நம்ம காலத்துக்கு இருக்கிற படிப்பினுடைய சூழல். ஏன்னா இன்றைக்கெல்லாம் மாறிப்போச்சு, வெவ்வேறு நிலைகள் வந்துருச்சு. நம்ம காலத்துக்கு அப்படி தான் இருந்தது, பால்வாடி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலை அப்படின்னு ஒன்று இருக்கும். 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அதில் இருக்கும். அது சின்ன சின்ன கிராமங்கள் தோறும் ஆரம்ப பாடசாலைகள் உண்டு. பல கிராமங்களை உள்ளடக்கி ஒரு நடுநிலை பள்ளி இருக்கும். அது பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பது. இதிலேருந்து 5 வரைக்கும் இங்கே படிக்கணும், திருப்பி ஒரு 3 ஆண்டுகள் அடுத்த ஒரு பள்ளிக்கூடம் போய் படிப்போம். அது 8ஆம் வகுப்பு வரைக்கும். அது நடுநிலை பள்ளி என்று பெயர். அதிலிருந்து 10ஆம் வகுப்புக்கு அடுத்த பள்ளிக்கூடம் போகணும், அது உயர்நிலை பள்ளி என்று பெயர். அதன் பிறகு 12ஆம் வகுப்பு படிப்பது, அது மேல்நிலை பள்ளி என்று சொல்லப்பெறுவது. இப்போ ஒரு சிலருக்கு
5ஆம் வகுப்புலேருந்து ஒரே பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் அப்படிலாம் இல்லை. 5 வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 8 வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 12ஆம் வகுப்பு 10 வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 12 ஒரு பள்ளிக்கூடமாக. ஏன் அவங்க இருந்த கிராம சூழலில் வீட்டுக்கு பக்கமாக எது இருக்குதோ அதில் கொண்டு போய் சேர்த்தணும். இப்போ தான் நமக்கு விடுதிகள் வந்தாச்சு, கொண்டு ஹாஸ்டலில் விடணும் அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. வீட்டிலருந்தால் போய் படிக்க போனால் அது படிக்கிறதுக்கு போகவே மாட்டோம். மத்தியானம் சோறை போட்டு படிக்க வைக்கிறதுக்காக அப்போவாது குழந்தைக்கு சாப்பிட்டு வரும் அப்படின்னு சாப்பாடு கொடுத்து மதிய உணவு திட்டத்தை காமராசருடைய காலத்தில் ஏற்படுத்தி குழந்தைகளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வர வைப்பது அப்படிங்கிறதுக்காக உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டு அது வளர்ச்சி பெற்றது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ காலை மதியம் அப்படி 2 வேளை உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ முதல்ல அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அமர்ந்து அதை பாடம் கேட்க வைக்கணும். அப்போ இந்த படிநிலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு பால்வாடி, ஆரம்ப பாடசாலை, நடுநிலை பள்ளி, அப்புறம் உயர்நிலை பள்ளி, அப்புறம்தான் மேல்நிலை பள்ளி அப்படின்னு போகிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா மாணவருக்கும் ஒரே சிலபஸ் தான். யாருக்குமே பாட வேறுபாடுலாம் இல்லை. எல்லோரும் ஒரே பாடத்தை தான் படித்தாகும். 11ஆம் வகுப்பு போகும்போது தான் நீங்கள் கணிதத்துக்குரிய மாணவரா அல்லது அறிவியல் மாணவரா, சமூக இயல் படிக்கக்கூடிய மாணவரா அல்லது கணக்கு பதிவியல் படிக்கக்கூடிய மாணவரா, இல்லை எனக்கு இதெல்லாம் பாடமே வராதுங்க அப்படின்னா என்ன பண்ணுது, மெக்கானிக்ஸ்னு ஒரு குரூப்னு வச்சுருப்பாங்க. போய் இதை எப்படி அறுக்கிறது, அது எப்படி அடிக்கிறது, ஒரு ஃபிட்டர் அப்படி மெக்கானிக்கு தக்க ஒரு பேசிக்கான ஐடிஐ போகிறதுக்கு தக்கவாறு ஏறத்தால் அது மாதிரி, ஆனால் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஆண்டுகள் படிப்பது அப்படின்னு ஒரு பாடத்திட்டம் வச்சுருந்தாங்க. ஜெனரல் மெக்கானிக் அப்படிங்கிற மாதிரி, ஜெனரல் மெசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரின்னு ஒரு குரூப் இருக்கும். இதில் ஏன்னா எல்லாம் 35 வாங்கினவங்களாம் ஹிஸ்ட்ரியில் இருப்பான். ஏன்னா அவனுக்கு வேறு குரூப்பே கிடைக்காது. ஜாலியாக போய் உட்காந்துக்கிட்டு அந்த பார்த்தாவே எல்லோரும் ஓகே எல்லாம் நம்மளால் தான் அவன் அப்படின்னு. ஏன் எல்லாம் படிக்கவே மாட்டாங்கிறவங்க தான் அந்த குரூப்பில் இருப்பாங்க. பெரும்பாலும் நல்லா படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் குரூப்லேயே போயிடும். அப்புறம் 3rd 4th கொஞ்சம் ஃபில்டராகி வருவாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் நம்ம காலத்திலிருந்த ஒன்று. இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு எந்த பாடத்தில் விருப்பம் இருக்கிறது என்பதை ஆசிரியரோ பெற்றோரோ கண்டுபிடிக்க இயலாது. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்து ரிசல்ட் பார்த்தோன்னே எதில் அதிக மார்க் வாங்கியிருக்கிறான், சார் மேக்ஸில் 100 மார்க் வாங்கியிருக்கிறான், மேக்ஸ் குரூப்பில் போட்டுருங்க. சயின்ஸில் 100 வாங்கிக்கிறான், சயின்ஸ் குரூப்பில் போடுங்க. நாமெல்லாம் படிக்கிற மேக்ஸ் தான் ஃபஸ்ட் குரூப்பு, சயின்ஸ் செகண்ட் குரூப்பாக இருந்துச்சு. இப்போ தூக்கி சயின்ஸ் குரூப் தான் ஃபஸ்ட் குரூப் வந்துருச்சு, மேக்ஸ் 2வது குரூப். ஏன் எல்லாம் டாக்டர்ன்றாங்க, அதெல்லாம் தூக்கி முன்னாடி போடுப்பான்னு போட்டாங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட் குரூப்னால் சயின்ஸ் படிக்கிறது தான். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதே நம்ம பாடத்தில் இல்லை. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அது தனி பாடமாக வந்துச்சு, சப்ஜெக்ட்லேயே வந்துச்சு. நான் படிக்கிறதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் மேலே போக அதுக்கு தக்கவாறு படிக்கிறதுலையே இன்ஜினியரிங் போகும்போதே தனித்தனி பிரிவுகள். இதெல்லாம் நம்ம காலத்துக்கு இல்லாதது. இன்றைக்கி நம்ம காலத்தை வைத்து பார்க்கும்போதே 10ஆம் வகுப்பில் தான் ஒரு மாணவனுக்கு எதன்பால் அதிகமான ஈடுபாடு இருக்குது என்பது அறிய முடிகிறது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு குழந்தையை பார்த்தோன்னே அது பால்வாடிக்கு போகும்போதோ, குழந்தை பிறந்தோன்னே என் குழந்தை டாக்டர் ஆகிடும், என் குழந்தை இன்ஜினியர் ஆகிடும், என் குழந்தை கலெக்டர் ஆகிடும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னா ஒருத்தரையும் சொல்ல முடியாது. ஆசைப்பட்டுக்கலாம் என் குழந்தை கலெக்டர் ஆகிடணும், ஆனால் ஆகுமான்னு கேட்டால் 10ஆம் ரிசல்ட்டை பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறோம், பொதுவான ஒரு பாடத்தை படித்தோடனே இப்போ அந்த குழந்தைக்கு எந்த துறையில் அதிக நாட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 11ஆம் வகுப்பு அதுக்கு தக்க குரூப்பை தேர்வு செய்கிறோம் பாருங்களா. இதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது புரிஞ்சிடும். இப்போ இறைவன் நமக்கு உடம்பு கொடுக்குறான், 5 வகையான உடம்பு கொடுக்குறானுங்க. அந்த முதல்ல கூட்டப்படுகிற உடம்பு வித்யா தத்துவத்தில் இருக்கிற மாயை. நம்ம உண்மை விளக்குன்னு ஒரு நூல் படிச்சிருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்குங்க. அதில் படிக்கும்போது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, வித்தியா தத்துவம் சொல்லுகிறேன் வா என்று மாணாக்கனை அழைத்து ஆசிரியர் சொல்லும்போது 7 தத்துவம் சொன்னார். காலம்னா கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நியதினா நிச்சயித்தல். அதுக்கப்புறம் கலை, வித்தை, அராகம். இந்த 3 என்னது, கலை என்பது ஆன்மாவினுடைய தொழில் சக்தி, அதாவது கிரியாசக்தியை தூண்டும். அடுத்தது ஞானம். வித்தை என்பது அறிவாற்றலை தூண்டும், அதுக்கு ஞான சக்தியை தூண்டும். அராகம் என்பது ஆன்மாவினுடைய விருப்பத்தை,
இச்சாசக்தியை தூண்டும், மறந்துடவே கூடாது, தூண்டும், அதுவே கொடுக்காது. கலை வித்தை அராகம் என்ற 3 தத்துவங்கள் அறிவு இச்சை செயலை கொடுக்காது, இருக்கிறத வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்யும். அதான் முக்கியமான செய்தி. நம்ம அதை கொடுக்குதுன்னு நினச்சிருக்கூடாது, உதவி தான் செய்யும். உங்கள்கிட்ட அறிவு இருந்துச்சுன்னா இந்த வித்தை கூடணுன்னு உங்கள் அறிவு கொஞ்சோண்டு வெளிப்படும். உங்களுக்கு கிரியாசக்தி இருந்துச்சுன்னா கலை கூடின மாத்திரம் கொஞ்சோண்டு வெளிப்படும். உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் அராகம் கூடுமானால் அராகத்தின் பயனாக உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு விருப்பம் வெளிப்படும். அவ்வளோ முழுசாலாம் வராது, கொஞ்சோண்டு வெளிவரும். இப்படி 3 தத்துவத்தை கூட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுகிறது. இந்த வெளிப்படுகிற தன்மை அப்படிங்கிற இதுதான் நமக்கு தத்துவத்தை கூட்டுவது நோக்கம் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் ஒன்று படித்தோம். அந்த புருடன் என்பது இந்த 5ம் சேர்ந்ததுக்கு தான் புருடன் என்று பெயர். அதை நம்ம வகுப்பில் படிச்சிருக்கிறோம், உண்மை விளக்கத்தில் படித்தது. அப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் 5ம் சேர்ந்த கலவை தான் புருடன். தனித்தனியாக பிரிச்சுட்டிங்கன்னா 5 தத்துவமாக பிரிஞ்சு போயிடும். 5 ஒன்றா சேர்த்துனீங்கன்னா புருடன் என்று பெயர். புருடன் தனி தத்துவம் அல்ல, 5ம் சேர்ந்த கலவை. சரி, இப்போ இந்த புருட தத்துவம் என்பது ஒரு நிலை. இந்த இதுக்கப்புறம் மாயின்னு படித்தோம், மயக்கம் செய்யின்னு படித்தோம். அதாவது உண்மை விளக்கத்தில் சொன்ன வண்ணம் படித்தது நான் சொல்கிறேன். ஆனால் தத்துவம் கூட்டப்படும் போது இந்த 7ல் ஒரு மாயை படித்து பாருங்க, அதுதான் முதல்ல நம்ம கூட்டப்படுகிற உடம்பு. இந்த வித்தியா தத்துவத்தில் இருக்கிற மாயை நமக்கு முதல் உடம்பாக கூட்டப்பெறும். 2வது உடம்பாக புருட தத்துவத்தை கூட்டுவான் இறைவன். இந்த புருட தத்துவத்தெல்லாம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகமெல்லாம் இருக்குது. 3வதாக ஒரு உடம்பு கூட்டுகிறான், அதுக்கு பேர் குணசரீரம் என்று பெயர். 3 வகையான குணங்கள் கலந்த கலவை, அதுக்கு குணசரீரம் என்று பெயர். 4வதாக ஒரு உடம்பு கூட்டுகிறான், அதுக்கு பெயர் தான் புரியட்ட காயம் என்று பெயர். நீங்கள் அப்படியே உண்மை விளக்கத்தின் அடிப்படையில் வச்சுக்கிட்டால் வித்தியா தத்துவத்தில் 7ல் ஒன்றாகிய மாயை முதல் உடம்பு. அந்த ஏனைய 6ம் சேர்ந்து 5ம் சேர்ந்து புருடன் என்று பெயர். எனவே அது 2வது உடம்பு. அங்கே நம்ம குணசரீரம் ஒன்றை பற்றி படிக்கவே இல்லை. எங்கே உண்மை விளக்கத்தில் நம்ம குணசரீரம் இதை பற்றி எந்த படிப்பு நம்ம படிக்கலை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சிவப்பிரகாசம் படிக்கும்போது தெரிஞ்சுக்குவோம். ஒரு குணத்தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதில் ராசதம், தாமதம், சாத்வீகம் என்று 3 வகையான குணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி அது அந்த 3ம் சேர்ந்தது ஒரு உடம்பு. இது 3வது உடம்பு. 4வது உடம்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 தத்துவத்தில் அந்த வித்தியா தத்துவம் 7ம் 2 உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அடுத்து இருக்கக்கூடிய குணசரீரம் என்பதும் அடுத்து இருக்கிற புரியட்ட காயம் என்று வரும் பொழுது அங்கே எத்தனை இருக்குதுன்னா 8 தத்துவம் இருக்குது. புரியட்ட காயத்தில் 8 தத்துவம் இருக்கிறது. அந்த 8 தத்துவத்தில் எவை அப்படின்னு கேட்டால் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கிற 5, மனம், புத்தி, அகங்காரம் என்கிற 3. அங்கே நம்ம அந்த கரணங்கள் 4ன்னு படித்தோம். அங்கே படிக்கும்போது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 படித்தோங்க. அங்கே சித்தத்தை இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ளலை. அதனால் மனம், புத்தி, அகங்காரம் அந்த 3 எடுத்துக்கிட்டார். இந்த 3 தன்மாத்திரை அல்லது சூக்கும பூதம் அல்லது ஐம்புலன் என்று சொல்லக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்கிற 5ஐயும் சேர்த்து இந்த 8ம் சேர்ந்ததுக்கு புரியட்ட காயம் அல்லது சூக்கும தேகம் என்று பொருள். இப்போ நான் சொன்னதை அப்படியே வேறு வகையாக சொல்கிறேன். முதல்ல கூட்டப்பட்ட மாயை பால்வாடிக்கு போவது போல, 2வது கூட்ட புருடன் என்பது 5ஆம் வகுப்புக்கு போவது போல, குணசரீரம் 8ஆம் வகுப்புக்கு போவது போல, இப்போ கூட்டப்பட்ட சூக்கும தேகம் என்பது 10ஆம் வகுப்பு போல். சாமி என்ன பண்ணார், ஒவ்வொரு உடம்பாக கூட்டிகிட்டே வரார். ஏன்னா அதில் எவ்வளோ பெரிய கருணைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு 84 லட்சம் உயிர்களுடைய பருவுடல்னு பார்த்தீங்கன்னா 84 லட்சம் வெரைட்டி. இப்போ மரம், இப்போ இங்கே மட்டும் எத்தனை மரம் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் ஓர் அறிவு தான். இப்போ இந்த நம்ம உட்காந்து வளாகத்தை சுற்றி இருக்கிற மரங்கள் அத்தனைக்கும் ஓர் அறிவு தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வகை இருக்குது, ஒரு மனம் இருக்குது, ஒரு நிறம் இருக்குது, குணம் இருக்குது, ஒவ்வொரு இயல்பு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே பூந்து வரணும்.
அப்போ நாம் என்ன இந்த மரமாக ஒரு காலத்து இருந்திருப்போம், அந்த மரமாக ஒரு காலத்து இருந்துக்குவோம், இப்படியெல்லாம் இருந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்குறோம். அப்போ இந்த மர வகைகள் அப்படின்னா இது தாவரம் என்ற பட்டியலில் போயிடும். தாவரத்தினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அத்தனை வெரைட்டி இருக்குது. இப்போ இதை சுவாமி நமக்கு கொடுக்கணும்னா அவர் பாட்டுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் இங்கே வாங்க 10 பேர் இதுக்கு போங்க, அடுத்த 10 பேர் வாங்க இதுக்கு போங்க, அப்படி இது அனுப்பிச்சிட்டாருன்னா, சார் எனக்கு அறிவு நிறையா இருந்தது, இந்த சாமி என்னை கொண்டு இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டார், அந்த பக்கம் தள்ளி இருந்தால் என்றைக்கே முன்னேறி போயிருப்பேன் அப்படின்னு நாளைக்கு இறைவன் ஒரு குறை சொல்லிவிடுவோம். அவன் குறைகள் சொல்வதற்கு இடமில்லாதவன் இறைவன். நீங்கள் அதில் தான் நம்மளுடைய செஞ்ச பாவம் நமக்கு சில இடர்பாடு வருது, நமக்கு அவன் கொடுமைக்காரனாக தெரிகிறான். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் கருணை என்பதை தவிர வேறொன்று இல்லாதவன். நமக்கு அது புரிய மாட்டேங்குது, அவ்வளோதான், வேறொன்று. அது நம்மகிட்ட இருக்கிற அறிவு குறைபாடே அன்றி அவன் கருணைக்கு குறைபாடு அல்ல. அது நம்ம அறிவுக்கு அப்படி புலப்படுது, அவ்வளோதான். அது நம்மகிட்ட இருக்கிற குறைபாடு. எனவே பெருமான் என்ன பண்ணுறாரு, எல்லா உயிரையும் ஒரே போல தான் பார்க்குறான். அதில் எது எது பக்குவப்பட்டுச்சோ அதெல்லாம் வெளியெடுத்த உயிரை பூரா என்ன பண்ணான், அவன் ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு சட்டை கொடுத்தான், 2வது சட்டை கொடுத்தான், 3வது சட்டை கொடுத்தான், இப்படி 4 சட்டை கொடுத்த உடனே இந்த 4வது சட்டை கிடைச்ச போது தான் உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பம், அறிவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்டதை நன்கு உற்று நோக்கி இருந்து அதற்கு ஏற்றாற்போல் 5வது உடம்பை கொடுத்தான். இப்போ இந்த 5வது உடம்புக்கு தூல சரீரம் என்று பெயர். 5வது உடம்பு என்பது 84 லட்ச வகையான உடம்புகள். அப்போ நமக்கு 84 லட்ச வகையான உடம்பில் முதல் உடம்பு என்பது எந்த உடம்புக்குள்ளே வந்திருப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு விடை நம்மால் சொல்ல இயலாது. ஆனால் இறைவன்கிட்ட நம்ம கணக்கு இருக்கும். அவர் தான் நம்மளை உள்ளே புகுத்துனவர் தானே. ஏன், அவர் தான் ஃபைல் கையில் வச்சுருப்பார். தம்பி, நீ இத்தனை கோடி பிறப்பு இது வரைக்கும் எடுத்துருக்கிற, முதல் பிறப்பு உனக்கு இதை கொடுத்தேன், நீ இதை செஞ்ச, இதை அடுத்து வந்துச்சு, அந்த எல்லா ரெக்கார்டும் அவர்கிட்ட இருக்குது. நமக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டார். நீங்கள் எவ்வளோ தலையில் நின்னாலும் அது ஏன், நமக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. நமக்கு பயன்படுவது எதுவோ அதை கொடுப்பான். நமக்கு பயன்படாத ஒருபோதும் தலைகீழாக நின்னாலும் நீங்கள் தகவலை பெற இயலாது, மறந்துடக்கூடாது. எனவே 5வது உடம்பை கொடுக்கும்போது அவன் ரொம்ப, அதாவது நம்ம இன்றைக்கி மருத்துவமனைகள்லாம் போகிறாங்க பார்த்திங்கன்னா 24/7 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா இதுதான் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனை செயல்படுகிறதுன்னு பேர் இல்லையா? அது மாதிரி நாம் போட்டால் அவருக்கு எப்படி போடலாம், 365 பார் 24 ஹவர்ஸ் அப்படி போட்டுக்கலாம். ஏன், அவனுடைய கண்காணிப்பு இல்லாத நிமிடம் இல்லை. அவன் அதை கூட்டி வைக்கும்போது அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இவனுக்கு எப்படி வெளிப்படுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த உணர்வுக்கு தக்கவாறு தூள உடம்பை கொடுத்தான். அந்த தூள உடம்பு நாம் இப்போ இருக்கிற எல்லோருமே முதல் பிறப்பு நம்ம தேவராக இருந்திருக்கலாம், மனிதராக இருந்திருக்கலாம், விலங்குகளாக இருந்திருக்கலாம், ஊர்வனவாக இருந்திருக்கலாம், நீர் வாழ்கின்ற உயிரினமாக இருந்திருக்கலாம், ஓரறிவு பெற்றிருக்கிற தாவரமாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். அந்த உடம்புக்குள்ளே புகுந்து அதற்குரிய காலம் வரைக்கும் அதில் இருந்து அதில் அந்த உயிர் செத்து மறுபடியும் பிறந்து அப்புறம் செத்து பிறந்து இப்படித்தான் மெல்ல மெல்ல செத்து பிறந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இந்த இடத்துக்கு வருவது என்பது எளிதில் நாம் வந்துவிடவில்லை. இதற்காக நாம் இறந்ததும் எண்ணிக்கையற்ற கணக்கில் கிடக்குது, பிறந்ததும் எண்ணிக்கை தெரியல. எனவே நாம் செத்து பிறந்து மெல்ல மெல்ல பக்குவப்பட்டு இன்றைக்கி இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை அடுத்த பகுதி நமக்கு காட்டுகிறது. அப்போ முதல் உடம்பு எந்த அடிப்படையில் கூட்டப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி. நிறைய சமயங்கள் இந்த இடத்துக்கு இன்னும் வரல, மறந்துடாதீங்க. இந்த விஞ்ஞான உலகம் பக்கத்திலேயே வரல. விஞ்ஞான உலகம் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கும் இன்னும் வெவ்வேறு உலகங்களுக்கெல்லாம் ராக்கெட்டை விட்டுட்டு ஃப்ளாட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குது. ஆனால் இந்த உடம்பை பற்றிய ஆராய்ச்சியில் நம்முடைய தத்துவ ஞானம் தொடுகிற இடத்திற்கு மற்ற சமயங்களும் மற்ற தத்துவங்களும் பக்கத்தில் கூட இல்லை. அவ்வளோ பெரிய சமய தத்துவத்தை தன்பால் கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் சமயம்.
அதெல்லாம் இதுக்கு பேர் ராசாங்க சமயம் என்று பெயர். சைவத்துக்கு ஒரு பேர் ராசாங்க சமயம் என்று பெயர் என்பதை மறந்துடக்கூடாது. அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம இருக்கோம். இது நம்ம அறிவுக்கு புலப்போடு ரொம்ப காலம் ஆகிடும். அப்புறம் தான் மெல்ல மெல்ல அது ஏற்றுக்கொள்ளுற பக்குவம் வரும். இல்லைன்னா என்ன நினைக்கும், அவங்க நிற்கிறது பெரிய சமயம் என்று சொல்வது வழக்கம்தானே. நீங்கள் சைவமாக இருப்பதுனால சைவம் பெருசுங்கிறீங்க, வைணவம் வந்தால் வைணவம் பெருசும்பீங்க, நீங்கள் முருகன்ட்டு இருந்தீங்கன்னா முருகன் பெருசு, இப்படி ஆளாளுக்கு பேசுகிறது எல்லாம் இயல்பு தானே அப்படின்னு தோணும். இயல்பாலாம் இல்லைங்க. நீங்கள் நடுநிலையோடு நின்று ஆராய்ந்தால் இதுதான் உண்மை என்பது புலப்படும். உங்கள் அறிவு ஏதாவது ஒன்றை சார்ந்து இருக்குமானால் இந்த உண்மை உங்கள் அறிவை மறைக்கும். அவ்வளோதான். இதுதான் அடிப்படை. உங்களுக்கு என்றைக்கு அது உண்மை புலப்படுதோ அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கொள்ள. அப்போ இறைவன் உடம்பு என்கிற கொடுக்கும்போது கண்ணை மூடிட்டு அவன் கொடுக்கவில்லை. ஏன், 3 கண்ணுடையவன் அல்லவா, நம்மளோட கூடுதலாக பார்ப்பானா இல்லையா? 2 கண்ணை வச்சுட்டே நம்ம பார்க்குறோம். 3 கண்ணுடையவன் எவ்வளோ கண்காணிப்பில் வச்சு பார்த்து இந்த உடம்பை கொடுத்துருப்போம். அப்போ ஒவ்வொரு வகையாக நம்ம அப்போ அந்த மனம் என்ற ஒன்று சூக்கும தேகத்தில் தான் இருக்கிறது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த மனம் என்பது சஞ்சலப்படுவது. மனத்தினுடைய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சஞ்சலம். நீங்கள் அதனால தான் நிறைய நேரங்கள் நமக்கு மனம் சரியில்லை. அவ்வப்போது மனம் கொஞ்சம் மனத்தை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் வகை வகையாக நூல் எழுதியிருக்காங்க. மனம் ஒரு மந்திரச்சாவி, மனம் ஒரு குரங்கு. நீங்கள் அந்த மனத்தை மட்டும் மையமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி கூகுளை தட்டினீங்கன்னா எத்தனை புத்தகம் இருக்குன்னு அது கொடுத்துரும். தலைப்பு மட்டும், புத்தகத்தை உள்ளே போய் பார்க்க வேண்டாம், தலைப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா மனம் எனும் மந்திரச்சாவி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது, மனம் ஒரு குரங்குன்னு ஒரு புத்தகம் இருக்குது, இன்னும் வேறு வேறு பேரில் எழுதியிருக்கிறாங்க. ஏன், அத்தனை விடயங்கள் மனதுக்குள்ளே இருக்கிறது. எனவே நமக்கு மனம் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. எல்லாருமே அந்த மன அமைதியை தேடி தான் ஓடுறோம். வாழ்கிற வாழ்க்கையில் என்ன வேணும் சார், நிம்மதி வேணும் சார், காசு நிறையா வருது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதிகாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, கல்வி இருக்குது, என்ன இல்லை, நிம்மதி மட்டும் இல்லை. அது எங்கே கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. எங்கே கிடைக்கும்னா அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தாழ் சேர்ந்தால் கிடைக்கும். நான் சொல்லலை, வள்ளுவர் சொன்னார். அவர் தான் சொன்னார், தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. முடியாதுன்னு சொல்ல, மாற்றுதல் அரிது. அப்போ தன்னிகரற்ற ஒரு தலைவனுடைய திருவடி சார்பை நீங்கள் பெறுவீர்களானால் மனத்தில் இருக்கிற கவலைகளெல்லாம் காணாமல் போயிடும். அப்போ மனத்தில் என்ன கவலைகள் வரும், பரிமேல் அழகரில் காண்க அப்படின்னு சொல்லிடலாம். எனவே மனம் முதல் வந்த விகாரத்தால் அங்கே தான் விருப்பும் வெறுப்பும் வருவதற்கு மனம்தான் ரொம்ப இன்றியமையாது. அந்த மனத்தினால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் மேலே நமக்கு ஒரு விருப்பம், இவர்னா நமக்கு ஆகாது அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு செய்தி பதிவாகும்போது அவர் என்ன சொன்னாலும் பிடிக்காது. அதே விருப்பமானவங்க இருந்தால் என்ன சொன்னாலும் பிடிக்கும். இதுதான் இயல்புங்க, இல்லைங்களா? நம்ம பொதுவாக நடைமுறைக்கு தான். அவர் சொன்னார், ஐயா வேண்டாம் விடு, அவராக சொன்னார் செஞ்சிடும், நல்லதா கெட்டதா அப்புறமே பார்த்துக்கலாம். ஏன், அவர் சொல்லிட்டாரு. இதுதான் தவறுங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை அறிவுறுத்துகிறாங்க. எனவே யார் சொன்னாலும் எடுத்து சிந்தித்து பார்த்து சரி என்றால் பின்பற்ற முயற்சிக்கணும், தவறு என்றால் விட்டுட்டு விலகி நிற்கிறதுக்கு முயற்சிக்கணும். இதுதான் அடிப்படை. சரி, அப்போ சூக்கும தேகம் என்பது மனம் முதலான 8 தத்துவங்கள் கூடிய உடம்பு. அதை கொண்டு தான் 5வது உடம்பு கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி இந்த போற்றியில் தான் இருக்குது. 14 சித்தாந்த சாத்திரத்தில் வேறு எங்கும் இந்த இடம் சுட்டி காட்டப்பட இல்லை, வேறு எங்கும் இல்லை. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ உங்கள் புத்தகத்தில் இருக்கிற உரை பகுதிக்கு வாங்க. முதல்ல பாட்டை பார்ப்போம், உரை படித்துக்கலாம். 17வது பக்கம். முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்ற வரும் எல்லாம் ஒருவுடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிர்க்கும் ஆர்த்தே
உரு உடைய மாமணியை உள் அடக்கும் மாநாகம் வன்னிதன்னை மறைத்து கடிய தொழில் வன்னிதனை தான் அடக்கும் காட்டகத் தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள் நாடி பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பு ஆக்கி மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி. அந்த மனம் வந்துச்சு, விருப்பு வெறுப்பு வந்துச்சு, அதனால் வினை வந்தது. அப்போ முதல் பிறப்பு என்பது நம்ம எல்லாருக்குமே இறைவன் வினையின் அடிப்படையில் கொடுத்த பிறப்பு அல்ல. மறந்துடாதீங்க. முதல்ல நம்ம பிறந்திருப்போமே, அந்த பிறப்பு எந்த வினையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் எந்த வினையுமே நம்மகிட்ட இல்லை. ஏன்? நம்ம ஆணவத்தில் கிடந்தோம், எந்த உடம்புமே இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் வினை செய்யணும், உடம்பு இருந்தால் தான் வினை செய்ய முடியும், உடம்பே இல்லை. அப்போ வினை இல்லையே, அப்புறம் எப்படி பிறப்பு வந்துச்சுங்கும் போது தான் இந்த கேள்வி வருகிறது. அப்போ தான் மாயை என்கிற பொருள் அதை எடுத்து காரியப்படுத்தி அந்த உடம்புக்குள்ளே கொண்டாந்து உயிரை கொண்டாந்து புகுத்தி அதுக்கு எந்த உடம்பு கொடுத்தானோ அதுக்கேற்ற உதவியை அதுக்கு உதவி செய்தான். அதுக்கேற்ற கேபிட்டல் ஆகிய கன்மத்தை இறைவன் கொடுக்குறான். கொடுக்கப்பட்ட உடம்பு இயங்குவதற்கு தேவையான கன்மத்தை அவன் கொடுக்குறான். அவன் கொடுக்கிற கன்மத்துக்கு மூலகன்மம் என்று பெயர். மறந்துடாதீங்க. ஏன்னா மிகப்பெரிய தத்துவ உலகத்தில் ஜாம்பவான்களாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த இடத்தில் தடுமாறுகிறார்கள். மூலகன்மம் என்றால் என்ன? ஒரு கேள்வி இருக்கிறது. அதில் மிகப்பெரியவங்க தடுமாறி நிற்கிறார்கள் என்பதை மட்டும்தான் நான் சொல்ல. யார் என்ன நான் சொல்வதுக்கு எனக்கு சிரமம். அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்குங்க. அப்படி பெரியவங்களே அந்த இடத்துல தடுமாறுறாங்க. அப்படி இல்லை, அவங்க சொல்லுகிற பொருள் வேறையாக இருக்கிறது. மூலகன்மம் என்பது என்னன்னு கேட்டால் அவங்க சொன்ன பதில் சரியான பதில் அல்ல. அப்போ எது மூலகன்மம் அப்படின்னு கேட்டால் சட்டை ஒன்றை கொடுக்கும்போது அந்த சட்டை செயல்படுவதற்கு தேவையான வினையை இறைவனே தருகிறான் என்பது தான். அவன் என்ன கொடுத்தானோ அதுதான் கேபிட்டல். நம்ம மொத்த பிறப்புக்கும் அதுதான் கேபிட்டல். அந்த கண்மம் அழிந்து போகக்கூடியது அல்ல. ஏன்? மூலம் என்றாலே அது அழியக்கூடாது. காரணம் காரியம் ரெண்டு இருக்குது. காரணம் ஒருபோதும் அழியாது, காரியம் ஒரு காலத்துக்கு அழியும். இப்போ மண் இருக்கிறது, மண்ணிலிருந்து குடத்தை வடைகிறோம். குடம் ஒரு நாள் உடைஞ்சு மண்ணாக போய்விடும். மண் உடைந்து என்னாகும்னு கேட்டால் மண் உடைஞ்சு மண்ணாகத்தான் நிற்கும். மண்ணாகத்தான் நிற்கும். மண் இன்னொரு பொருளாக ஆகும் என்றால் மண்ணை காரணப்பொருள்னு சொல்லக்கூடாது, மண் காரிய பொருளாயிடும். மண் காரணப்பொருள். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட பல்வேறு வகையான கைவினை பொருள்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் உடைச்சிங்கன்னா அது மண்ணாக போயிடும். மண் என்பது அதுதான் மூலம், அதுக்கு வேறொரு பொருள் இல்லது. அப்போ மண் மூலம், மண்ணினால் செய்யப்பட்டுகிற பொருளுக்கெல்லாம் காரிய பொருள் என்று பெயர். அது மாதிரி மூலகன்மம் என்பது அழிவில்லாதது. நாம் செய்கிறோம்ல, அந்த முதல் பிறப்புக்கு வந்து நாம் பிறப்பில் வினை செய்திருப்போம் இல்லையா? ஆம், அந்த பிறப்பில் நாம் செஞ்ச வினை எதுவோ அந்த வினைகள் தான் அடுத்தடுத்த பிறப்புக்கு காரணமாகின்றன. எனவே முதல் பிறப்பு என்பது வினையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பிறப்பு அல்ல, கருணை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பிறப்பு. இதற்கு திருவாசகத்தில் ஒரே ஒரு இடம் இருக்கிறது. திருச்சதகம் படிச்சிங்கன்னா அதில் ஒரு பாட்டில் சொல்கிறார், விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுது யாவையும் வச்சு வாங்குவாய், வஞ்சகப் புலையனேனை உன் கோயில் வாயினில் பிச்ச நாக்கினாய், பெரிய அன்பர்க்கு உரிய நாக்கினாய், தாம் வளர்த்ததோ நச்சுமா மரம் ஆயினும் கொலார், நானும் அங்கனே உடைய நாதனே. சதகத்தில் 10 தலைப்பு இருக்கும். 10வது தலைப்பு
இந்த 10வது தலைப்பில் இந்த பாட்டு இருக்கிறது, எடுத்து பார்த்து கொள்ளுங்க. விச்சதின்றி விளைவு செய்குவாய் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, விதை இல்லாமலே விளைவை செய்தான் என்று பொருள். எது விதை எது விளைவு? வினை என்பது விதை. அந்த வினை என்கிற விதையை கொண்டு தான் உடம்பு என்கிற விளைச்சல் நமக்கெல்லாம் அமைகிறது. அப்போ முதல் பிறப்பு என்பது விதையில்லாமலே கொடுக்கப்பட்டது. விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படிங்கிறது மொத்தம் சைவ சித்தாந்தம். அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த நூல் துணை இருந்தால் தான் அந்த உண்மையான கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அவங்க யாராவது உரை சொல்லுகிறவங்க வேறு ஏதாவது மாற்றி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது உரை பழுது அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம், அவ்வளோ நாம் சொல்லலாம். எனவே விச்சை அப்படிங்கிறது இங்கே வித்தை அப்படின்னு வித்து அப்படிங்கிற பொருளை தான். விச்சதின்றியே விளைவு செய்குவாய், வினையில்லாமலே விளைவாகிய உடம்பை செய்தவன். அப்போ அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு? கருணையினால் வாய்க்கப்பட்ட உடம்பு. அதுக்கு அடுத்தடுத்த வந்த உடம்புகள்லாம் நாம் செஞ்ச கருமத்தால் வந்த, கருமம்னா வினை, நீங்கள் வேறு ஏதாவது நினச்சக்கூடாது. என்னமோ கருமங்கிறாருன்னு நினச்சிக்க. காமராசரை பற்றி கருமமே கண்ணாயினார்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன்னா இன்றைக்கி ஒரு சொல் இன்றைய காலத்துக்கு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க பயன்படுத்திய காலத்தில் அது எவ்வளோ உயர்ந்த பொருளாக இருந்துச்சு. இன்றைக்கி கருமம்னு சொன்னாவே ஏதோ அருவருப்பத்தக்க பொருளாக, கருமமே கண்ணாயினார், தன்னுடைய கடமையே கண்ணாக இருப்பவன் என்று பொருளாகுது. அது மாதிரி நாம் செஞ்ச வினைக்கு தக்கதான் அடுத்தடுத்த பிறப்புகள் அமைந்தன. ஆனால் முதல் பிறப்பு என்பது வினையின்பால் வந்தவை அல்ல, கருணையினால் கிடைத்தது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பது மட்டும் செய். அப்போ நமக்கு இறைவன் பிறப்பை எப்படி கொடுக்குறான்னு கேட்டால், இந்த மனம் முதல் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி. இப்போ இந்த 10ஆம் வகுப்பு மாதிரி மனம் வந்த விகாரத்தால் அறிவு எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்தாரு. போகிறதுக்கு தக்கவாறு அடுத்த பாடத்தை கொடுக்குற மாதிரி பெருமான் இப்போ என்னது, இப்போ ஒரு சாதாரண உலகியல் கல்வியை கற்றுக்கொள்வதற்கே 10 ஆண்டு படிக்க வேண்டியது இருக்குது. நமக்கு அறிவியல் பாடம் தானா வரலாற்று பாடமானு கண்டுபிடிக்கிருக்கு. அதுபோல் பெருமான் ஒவ்வொரு சட்டையாக கூட்டி கூட்டி அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். நம்மளை கண்காணித்து நம்ம அறிவு எப்படி வெளிப்பட்டதோ அதற்கு ஏற்ப தூல உடம்பை அவன் கொடுத்தான். தூல உடம்பை பெற்ற உயிர்கள் அந்த உடம்பில் இருந்து கொண்டு வினையை செய்த வினையை நுகர்ந்து திரும்ப திரும்ப செத்து பிறந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் அடிப்படையான சுழற்சிங்க. இதை உங்களுக்கு புத்தகத்தில் ஆசிரியர் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவாக விரிவான பகுதியாக கொடுத்துருக்கிறார். அப்படியே உரை பகுதி பார்த்திங்கன்னா தெரியும். இதில் அப்படியே கீழே இருக்குது பாருங்கள். உயிர்கள் நிலையானவை, மண்ணுயிர் என வழங்கப்பெறும். அவ்வாறு இருக்க அவற்றை படைத்து காத்து அழித்தல் செய்வது ஏன்? உயிர்கள் படைத்து காத்து அழிக்கப்படுவது இல்லை, அவற்றுக்குரிய உடல்களே அவ்வாறு செய்யப்பெறுகின்றன. உயிர்கள் அனாதிகாலம் தொட்டு மனத்தால் பந்திக்கப்பட்டு இருந்தன. மலத்தை நீக்க இறைவன் செய்யும் கருணையே படைத்தல். இப்போ ஏன் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், என்னிடத்தில் இருக்கிற அறியாமை எனக்கு தேய்ய வேண்டும் என்பதற்காகவே எனக்கு பிறப்பு கொடுத்துருக்குறான். அறிவை வளர்த்து கொள்ளணும், அறியாமையை தேக்கணும். ஆனால் நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா, அறிவை கொண்டு அறியாமையை வளர்த்து கொண்டு இருக்கும். அறிவை கொண்டு அறியாமையை தேய்க்கணும். தேய்க்கிற வழியை விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம், அறியாமையில் தான் மேலே 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 போய் இன்னும் சிக்கிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த அனுபவம் ஒரு திருத்தத்தை கொடுக்கும். அந்த திருத்தம் வருகிற வரைக்கும் அவன் காத்து நிற்பான். இதான் நமக்கும் அவனுக்குள்ள வேறுபாடு. என்னென்னா, நான் இருக்கேன், என்கிட்ட ஒருத்தர் சில அறிவுரை கேட்குறாங்க. அவர்கிட்ட இப்படி இப்படி பண்ணுங்க நான் சொல்கிறேன். அவர் செய்கிறாரா இல்லையான்னு பார்க்குறேன். செய்கிறாருன்னா அடுத்து என்னை கேட்டார்னா மீண்டும் சொல்லுவேன். ஒரு வேளை அவர் செய்யலன்னு வச்சுங்களேன், நான் என்ன தோணும், அன்னைக்கு சொன்னதே செய்யலை, இப்போ கேட்க வேண்டிய போயா முதல்ல சொல்ல மாட்டேன்ருவேன். ஏன், எனக்கு சலிப்பு இருக்குது. என் மனம் எப்படிப்பட்டது, சலிப்புக்குரியது. கேட்குறாருன்னு தெரிஞ்சால் சொல்ல தோணும், கேட்கலன்னு தெரிஞ்சால் நான் ஏன் உனக்கு சொல்லணும், சொல்கிறக்கு வேறு ஆள் இருப்பார், போய் பாருப்போ, நீ எங்கிட்டலாம் கேட்டுட்ருக்காது அப்படின்னு நான் விலகி நின்றுவேன். சிவம் அப்படி விலகி நிற்கிற பொருள் அல்ல. ஏன், அவன் சலிப்பறியா தன்மையன் ஆயிற்றேன். ஒருபோதும் சலிக்க மாட்டான். தம்பி இப்படி ஐயா அப்படி நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்க முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல தம்பி, இன்னொரு சுற்றிட்டு வா அப்படின்றவர்.
நம்ம சரி சாமி சுற்றிட்டு வரணும்னு அர்த்தம். ஒன்றா இருந்தால் பரவாயில்லையே, அதான் இப்படி ஒரு 84 லட்சம் சுற்றிட்டுல வரணும். அதனால் அவருக்கு சலிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஃபார்முலா பண்ணி வச்சுருக்கிறாரு. இதில் வெளியே வந்தீங்கன்னா திருவடி கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ வெளியே வரலன்னா இன்னொரு சுற்ற விடுவேன். அவர் கலங்காமல் உட்காந்துக்கிறார். சிஸ்டம் போட்டு வச்சுட்டு சிஸ்டத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டார். என்னப்பா இருக்குது வர யாராவது வந்திருக்கா, ஏதாவது பக்குவப்பட்டுச்சா தூக்கி வெளியே போடு, இன்னும் ரவுண்டு அடிச்சு விடு. கிரைண்டரில் நாமெல்லாம் பார்க்குற கையில் மாவு அரைச்ச காலம் ஒன்று உண்டு இல்லைங்களா, அப்படியே அரைச்சிட்டே இருவோம். அப்படி கையில் எடுத்து வச்சு பார்த்து இப்படின்னு பார்ப்போம். ரொம்ப நரன்னு தெரியுதுன்னா இன்னும் 2 சுற்று சேர்த்து ஆட்டுவோம், தண்ணி ஊற்று மறுபடியும் ஆட்டு அப்படின்னு ஆட்டுவோமா இல்லையா. அப்போ இது போல் இட்லி வெந்திருச்சா இல்லையாங்க ஒரு குச்சி வெந்துருச்சுப்போம், அப்படி குத்தி பார்ப்போம். பானையில் மூடி வச்சுருப்போம், அந்த மூடி எடுத்தோடனே ஒரு குச்சி இருக்கும், அதில் குத்தி பார்ப்போம் அந்த மாவு அதில் ஒட்டுதான் ஒட்டலையான்னு. ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு வேளை ஒட்டுச்சுன்னா திருப்பி போட்டு மூடி வச்சுருவோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் 5 நிமிஷம் ஆகட்டும்னு. அப்போ நமக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கிறோமா இல்லையா, அப்படி குத்தி பார்க்குற மாதிரி அவனும் அப்படி தான் வச்சுருக்கிறான். இந்த ப்ராசஸுக்குள்ளே பார்க்குறான், குத்தி பார்ப்பான், நீங்கள் ஒட்டுறீங்களா ஒட்டலையான்னு பார்ப்பான். நாம் தான் நல்லா ஒட்டியிருக்கிறோமே, சரி மறுபடியும் போட்டு வேகத்தை போட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் போடா அப்படின்னு வேக விட்டுருவான். இப்படி தாங்க நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே பக்குவப்படாமல் இதிலிருந்து வெளியே கொண்டு வர மாட்டான். பக்குவம் எப்போ வாய்க்கிறதோ அது வரைக்கும் அவன் சலிக்க மாட்டான். நமக்கெல்லாம் சலிப்பு உண்டு, அவனுக்கு சலிப்பு கிடையாது. அவர் அவ்வளோ பெரிய கருணையாளன். எனவே முதல் பிறப்பை சலிப்பின்றி அந்த தொடங்கிய காலம் தொட்டு இப்போ வரைக்கும் சொல்லார். எனவே அவன் எதுக்கு படைத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறியாமை என்ற ஆணவ மலத்திலிருந்து நாம் வெளியே வரணும். எனவே மலத்தை நீக்க இறைவன் செய்யும் கருணையே படைத்தல். அது அந்த வரியை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஆசிரியர் உரை பார்த்திங்கன்னா அந்த கருணைக்கு பேர் தான் படைத்தல்னு பேர் ஆகும்னார். மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறு, இப்போ பாட்டுக்கு பொருள் சொல்ல வர்றார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஆசிரியருடைய வாக்கில் பாருங்கள். முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு, முன்னே தோன்றிய நெல்லுக்கு உமி தவிடு அனாதியில் உடன் தோன்றியதைப் போல, நெல் இருக்கும்போதே உமி இருப்பது போல உயிர் இருக்கும்போதே மலம் இருந்துச்சு. சரி, ஆணவ மலம் உயிரின் அறிவை எவ்வாறு மறைத்தது? நீடு செம்பில் காளிதமும், செம்பின் நிறத்தை களிம்பு உடன் நோக்கி மறைத்தது போன்றதாகும். இறைவன் பெருநிறைவில் வியாபகத்தில் உயிர் இருக்கவும் ஆணவமலம் உயிரின் இயல்பை மறைத்தது எவ்வாறு அப்படின்னு கேட்டால், தொல்லை கடல் தோன்று வரும் அப்படிங்கிற பழமையான கடல் பரப்பில் நிறைந்திருக்கிறவுடைய தண்ணீரில் உப்பு கலந்திருப்பது போன்ற. கடல் இருக்கும்போதே நீர் இருந்தது, நீர் இருக்கும்போதே உப்பு இருந்துச்சு. இறைவன் இருக்கும்போதே உயிர் இருந்தது, உயிர் இருக்கும்போதே அதனோடு மலம் இருந்துச்சு அப்படின்ட்டார். சரி, இவையெல்லாம் ஒருபுடை ஒப்பாய், இவ்வாறு எல்லாம் ஒருபுடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். இறைவன் உள்ள பொழுதே மலவும் உள்பொருளாய் அருவமும் எல்லா உயிரும் ஆர்த்தே. இந்த அருவமாய் நிற்கக்கூடிய மலம் உயிர்களும் அருவமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த ஆணவ மலம் மறைச்சிருச்சு. யாரை? மூவகைப்பட்ட உயிர்களையும். அருவமாய் நிறைந்தே ஆணவம் மூலம் மலமானது மூவகை உயிர்களையும் பிடித்து எப்படி மறைச்சிருக்குது? உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மாநாகம், வடிவத்தை உடைய பெரிய மாணிக்க மணியை நஞ்சுடைய வாயுள் அடக்கிய பெரிய நாகப்பாம்பை போலவும், வன்னிதனை தானடக்கும் காட்டகத் தகுதியும் போல, விறகு ஆகும் வரை நெருப்பை தெரியாமல் மறைத்திருக்கும் விறகு போலவும், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் ஆன்மாவினுடைய அறிவாகிய ஞானத்தை மறைத்து நிற்கின்ற கடிய தொழில் ஆணவத்தால்னர். உயிர்களுடைய ஞானக்கண்ணை மறைத்த கொடிய தொழிலுடைய ஆணவ மலத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். எனவே அறிவும் செயலும், அறிவு என்பது ஞானம், செயல் என்பது கிரியை. எனவே உயிருடைய இச்சையும் கிரியையும் ஞானமும் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவையெல்லாம் 2 தானே சொல்லியிருக்கிறாரு, 3 சொல்ல வேண்டாமாயான. 2 சொன்னால் 3ஆவது வருவித்து கொள்ளணும். வெத்தலை பாக்கு எடுத்துருவானா சுண்ணாம்பு 6 கொண்டு வந்துடுவா. இல்லை சார் நீங்கள் வெத்தலை பாக்கு தான் கேட்டீங்க, சுண்ணாம்பு கேட்கல அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? உனக்கு அவ்வளோண்டா அறிவு உனக்கு போடா, உங்கள்கிட்ட சொன்னதுக்கு நானே போய் எடுத்துக்கலான்னு சொல்லிவிடுமா இல்லையா? இல்லைங்களா? எப்பா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? ஆனால் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் சாப்பாடு தான் சார் கேட்டீங்க, சாம்பார் ரசத்தை பற்றி கேட்கலன்னு சொன்னால் என்ன ஆகுது? அப்போ ஒன்று சொன்னால் அதனோடு தொடர்புடைய பொருளையும் வருவித்து கொள்ளணும். உயிரிடுக்கு இருப்பது இச்சை கிரியை ஞானம் 3. 2 தான் சொல்லியிருக்கிறாங்க, 1 சொல்லாமல் விட்டுட்டாங்க. அப்படி சொல்லாமல் விட்டுட்டா அதையும் சேர்த்து பொருள் செய்து கொள்வதற்கு உப இலக்கணம் என்று பெயர்.
அதுக்கு பேர் உப இலக்கணம் என்று இலக்கணம் பொருள் செய்கிற முறையில் உப இலக்கணம்னு சொல்லுவாங்க. அப்படி இலக்கணம் சொல்லுகிற பொழுது தொடர்புடைய பொருளில் எது விட்டிருந்தாலும் அதை சேர்த்துக்கொள்ளணும். அது அடிப்படை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதனால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிருக்கும் அறிவையும் செயலையும் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எதை சேர்த்திக்கணும்? இச்சையும் சேர்த்திக்கொள்ளணும். அறிவும் செயலும் இச்சையும் இழந்த எல்லா உயிர்க்கும் உள்நாடி கற்புடனால் காணாதார் கை கொடுத்த கோலே போல, கண் பார்வை இல்லாத குருடனுக்கு கையில் ஒரு கோல் கொடுப்பது போல இறைவன் கருணையினாலே அவ்வுயிர்களின் இச்சையை ஆராய்ந்து பார்த்து கண்ணால் பார்க்க இயலாத பிறவி குருடர்களுக்கு இரக்கம் கொண்டு உதவி செய்வார். விருப்பப்படிய கோலை கொடுத்து அவர்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் விடுவதைப் போல பொற்புடைய மாயை புணர்ப்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து. அதனாலவே நமக்கு உடம்பை கூட்டுறான். எனவே பொலிவுடைய மாயையின் காரியமாகி உடல் கருவி உலகம் நுகர்பொருள் ஆகியவற்றை படைத்து கொடுத்து அவற்றால் மனத்தால் வந்த விகாரத்தாலே, இதுதான் முக்கியமான இடம், மனத்தால் வந்த விகாரத்தாலே விரும்பிய உலகங்களில் விரும்பிய நுகர்ச்சிகளை நுகரும்போது ஆணவ மயக்கத்தால் இறைவன் உதவியை மறந்த மனம் காரணமாக வந்த விருப்பு வெறுப்புகளால். இப்போ மனத்தின் அடிப்படையில் தான் விருப்பும் வெறுப்பும் வருகிறது. விருப்பு வெறுப்பு தான் மேலை வினைக்கு வித்தாகும். அதனால தான் நமக்கு சிவப்பிரகாசம் என்கிற நூல் படிக்கும்போது சொல்வார், நீங்கள் மேலை வினை வாராமல் இருக்கணும்னா ஒரு செயலை விரும்பியோ வெறுத்தோ செய்யாதீங்க. என்ன சார் விரும்பி செய்யாதீங்கிறீங்க, வெறுத்தும் செய்யணும்? அப்போ எப்படித்தான் செய்கிறது? இது இறைவன் தந்தது, இது திருவருள். திருவருள் திருவருள் திருவருளாக கருதி செஞ்சிங்கன்னா வினையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். நீங்கள் விரும்பி செய்தாலும் வினையாகும், வெறுத்து செய்தாலும் வினையாகும். விரும்பி செய்யப்படுகிற பொழுதும் அது வினைக்கணக்கில் தான் சேரும். மறந்துடுறாங்க. வெறுத்து செய்தாலும் வினைக்கணக்கில் தான் சேரும். நம்மளால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நிற்க முடியும். ஏன்? நம்ம அதுதான் பழகி இருக்கிறோம். நமக்கு எது புதுசு? திருவருள்னு சொல்கிறது புதுசு. ஏதாவது கேட்டால் திருவருள் திருவருள் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் புதுசு தான். வீட்டில் சொன்னால் என்ன திருவருள், நம்ம பேரையே மாற்றிடுவாங்க. வாங்க திருவருள், என்ன சொல்ல போகிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னால் திருவருள் தான், திருவருள் இதான் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை கேலி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பொறுத்து போனீங்கன்னா தான் அந்த திருவருள் என்ற சொல்லினுடைய அனுபவத்தை நாம் பெற முடியும். அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஒன்றும் பரவாயில்ல, எல்லாம் இறைவனுடைய நீங்கள் இப்படி சொல்வதே திருவருள் தானுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மெல்ல மெல்ல மாற்றம் நிகழும் என்பதை நீங்கள் பார்த்துக்கோ. இதெல்லாம் சைவ சித்தாந்தம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தில் இருப்பது மறந்துடாதீங்க. வெறும் புத்தகத்தில் இருக்கிற கல்வி நினச்சிடாதீங்க. இது நீங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருப்பது. நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் அது உங்கள் கூடவே வரக்கூடிய ஒன்று. அதை நினைந்து நிற்பவங்களுக்கு அது அனுபவ பொருள். அது மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, எனவே அந்த வகையில் அவற்றால் மனமுதல் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி, அந்த வினை இரண்டும் விருப்பு வெறுப்புகளால் நுகர்ச்சியில் இன்பத் துன்பங்கள் உண்டாகும். அவற்றால் வரும் புண்ணிய பாவங்கள் உண்டாகும் முறையை காட்டி அதனால் பிறப்பாக்கி, அதாவது விருப்பு வெறுப்பை காரணமாக காட்டி பிறப்பை தரார். அதனால் பிறப்பாக்கி புண்ணிய பாவங்களால் மீண்டும் பிறக்கும் பிறவியை உண்டாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. பெருமானி, இந்த இரு வினைகளையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவ்வினை நுகர்ச்சியை நுகர்வதற்கு கலை முதலியவற்றை கூட்டி கருணை செய்கின்ற இறைவன் தொழில் எம்மை காக்க. இதுதான் மூன்றாவது வணக்கம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த வகையில் 2 வணக்கம் முன்ன பார்த்துட்டோம். இது மூன்றாவது வணக்கம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதில் ஒரே ஒரு இடம் மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அடுத்த பகுதியில். ஏன்னா இது வேற எங்கேயும் இல்லை. சிவஞான போதத்தினுடைய மாபாடிய உரைன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா சிவஞான போதத்துக்கு சிவஞான முனிவர் என்ற ஒரு பெருமகனார் ஒரு பேர் உரை செய்திருக்கிறார். அந்த உரை பகுதியில் இந்த இடத்த அவர் மேற்கோள் காட்டுறார். எங்கேயா காட்டுறாரு? அப்படியே படிக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது சிவஞான போதம் 2ஆம் நூற்பா படிக்கும்போது ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் கீழே ஒரு கருத்துரை இருக்கும். நம்ம அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரிவது கொஞ்சம் கடினம். ஏன்னா அந்த நூலை பார்த்துருக்கவே மாட்டோம்.
இப்போ தான் வகுப்புக்கே வந்திருக்கோம், நீங்கள் சிவஞான போதங்கிறீங்க, மெய்கண்டாருங்கிறீங்க, சூத்திரங்கிறீங்க, ஏற்கனவே தலை சுற்றுதுயா, நீங்கள் வேறு என்னென்னமோ சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியாத பேராக சொல்லி சொல்லி எங்களை போட்டு இப்படி பயமூர்த்தியே வச்சுருக்கீங்க அப்படின்னு தோணும். அதுக்காக சொல்கிறேன். அப்படிலாம் நினைக்கும். பின்னாடி வரும்போது நம்ம படிப்போம். அதில் 12 நூற்பா, ஒவ்வொரு நூற்பாவுக்கும் கீழே ஒரு கருத்துரை இருக்கும். இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது, இந்த நூற்பா என்ன சொல்லுகிறதுன்னு ஒரு கருத்துரை இருக்கும். அப்படி 2ஆம் நூற்பாவுக்கு ஒரு கருத்துரை உண்டு. அதில் என்ன எழுதியிருப்பார்னு கேட்டிங்கன்னா, புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் நுதலிற்றுன்னு எழுதியிருப்பாங்க. இதை நாம் அடுத்த வருஷம் படிப்போம். இப்போவே சொல்லி வைக்கிறதுக்கு நான் இங்கே இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்போ புனர் உற்பவம்னா என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தை மீண்டும் படைத்தல் எவ்வாறு என்ற முறை சொல்லப்படுகிறது என்பது மெய்கண்டாருடைய வாக்கு. ஏன்னா நீங்கள் இந்த சிவஞான முனிவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சித்தாந்த படிக்க வந்தபோது அவரை தெரியாமல் இருக்கக்கூடாது. வேறு தத்துவத்தை படிச்சிருந்து நீங்கள் அவர் தெரியாமல் இருந்தால் தப்பு இல்லை. சைவ சித்தாந்தத்துக்குள்ளே வந்த பிறகு சிவஞான முனிவர்னு ஒரு பேர், சிவஞான யோகிகள், சிவஞான மாமுனிவர் என்று அவருக்கு பல பெயர் உண்டு. அவரை அறியாமல் இருந்தோம்னா சித்தாந்தம் படித்து பயனில்லை. அந்த பேர் நம்ம காதில் இருக்கணும். அவர் செய்த உதவி நமக்கு பேரு உதவி செய்திருக்கிறார். ஏன்னா மிகப்பெரிய உரை கொடுத்த பெருமகனார் அவர் தான். அதில் 2ஆம் நூற்பாவுக்கான உரை பகுதி வரும்போது உரை எழுதுகிறார். மெய்கண்டார் முதல் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் என்று குறிக்காமல் புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் என்று ஏன் குறித்தார்? அதாவது கேள்வி என்ன, முதல்ல நம்ம கேள்வியே புரியாது முதல்ல, சரிங்களா? அவர் கேட்குற கேள்வி படித்தோம்னா, ஓ இப்படி ஒரு கேள்வி இருக்கா, அடக்கடவை நமக்கு தெரியாமல் போயிடுச்சேன். அதாவது என்ன சொல்கிறார், இறைவன் முதலாக எவ்வாறு உலகத்தை படைத்தான் என்று எழுதாமல் மீண்டும் உலகத்தை எவ்வாறு படைத்தான் என்று ஏன் மெய்கண்டார் குறித்தார்னார். ஓஹோ, இதை படித்த இப்படி ஒரு கேள்வி இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன் நாமளாக இருந்தால் பண்ணுவோம், புனர் உற்பம் வருமாறு உணர்த்த அப்படின்னு, புனர் உற்பம் வருமாறு உணர்த்திட்டு அப்படின்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இந்த கேள்வியே நமக்கு வராது. ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி வருகிறது. முதலாக உலகத்தை எவ்வாறு இறைவன் படைத்தான் என்று சொல்லாமல் அடுத்து உலகத்தை எவ்வாறு படைத்தான் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி அவரே எழுப்பிக்கிட்டார். அதுதான் அந்த உரையினுடைய சிறப்புங்க. அவரே கேள்வி எழுப்பிட்டார். கேள்வி எழுதிட்டு பதில் எழுதுகிறார். என்ன பதில் அப்படின்னு கேட்டால், முதலாக உலகத்தை இறைவன் இப்படித்தான் படைத்தான் அப்படின்னு எழுதியிருந்தான்னு வச்சுக்குங்களேன். இன்றைக்கி வர மாணாக்கன் கேட்பான், இந்த சிவஞான முனிவர் ஒருத்தர் இல்லைங்களா? ஆமாம், அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த உரையில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு, உலகம் முதலாக இப்படித்தான் படைக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறாரு. ஆமாப்பா, நானும் கூட படிச்சிருக்கிறேன், அது என்ன சந்தேகம் உனக்கு? இல்லை சார், எனக்கு என்ன சந்தேகம்னா, உலகத்தை படைக்கும்போது எந்த உயிருமே இல்லை, இவர் என்னமோ கூட இருந்து பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது தான் அடக்கடவுளே, ஆமாம்ல, அவர் யாருமே இல்லை, அவர் தான் இறைவன் மட்டும்தான் இருந்தான். இந்த உலகத்தை படைக்கும்போது அவன் தான் இப்படி 1 2 3 4 5 ஸ்டெப்பில் ஒன்றொன்னா பண்ணி இந்த உலகத்தை படைச்சான்னு சொல்கிறது. ஆமாம், சரி, இப்போ நானும் படிக்கும்போது எனக்கு இந்த கேள்வியே வரலையே. உனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆமாம் சார், எனக்கு அது கேள்வி. இவரே இல்லையே, இவருக்கு எப்படிங்க உலகத்தை இப்படி தான் முதலாக உலகத்தை இப்படி தான் படைச்சான்னு எப்படி சார் கண்டுபிடி, இதுலேருந்தே தெரியல, அவர் சொல்கிறது பொய் சொல்கிறான்னு தெரியல உங்களுக்கும்பா. இந்த கேள்வியை நாம் கேட்டுடுவோன்னு சொல்லி உரை எழுதுகிற ஆசிரியர் எழுதுகிறாரு, மெய்கண்டார் உலகத்தை படைத்தலை பற்றி சொல்லலை, அடுத்த உலகம் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு ஏன் கொடுத்தான்னு கேட்டால், அடுத்த உலகம் இவ்வாறு தான் தோற்றுவிக்கப்படுகிறது என்றால் அதை கொண்டு உலகம் இப்படித்தான் தோற்றுவிக்கப்பட்டு இருக்கும் என்று உய்த்து உணர்க. இவ்வளோதாங்க. இதுதான் அந்த உரை நயம். இந்த உரையில் என்ன சிறப்புன்னு கேட்டேன். நமக்கு அதான் சொன்னேன், படிச்சுன்னு வச்சுக்கினேன், நம்ம வாத்தியாரெலாம் இல்லாமல் நாமளாக படிச்சுன்னு வச்சுக்கினேன், அப்படியே கரன்னு வந்துடும். அதை மீறி போச்சுன்னா, கேளு சார், நீங்கள் பாட்டு ஏதாவது சொல்லுங்கள் சார். புத்தகத்தை எடுத்து வச்சா 4 பக்கம் படித்தோம்னா தூக்கம் வந்துடுங்க. அதுக்கு பேர் தான் மாபாடியம்னு பேர். ஸோ சாமி, அதுக்கு தானுங்க நான்லாம் வேண்டான்னு சொன்னேன். அதை போகிறதே இல்லை நான் அப்படின்னு பெருமையை எட்டி நின்றுக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் அவசியம் என்னைக்காவது காதில் போட்டு வைக்கிறோங்க. யார் நடத்தினாலும் சரி, இவர் தான் அவர் தான் இல்லை, மாபாடின்னு ஒரு நூல் இருக்குது, சிவஞான முனிவருடைய உரை, சிவஞான போதத்துக்கு பேர் உரை அது. அதை முடிஞ்சால் கேட்குற வாய்ப்பு கிடைக்கும்போது அவசியம் போய் கேளுங்க.
ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம காதுக்கு போய் நெஞ்சுக்குள்ள தைக்கும். ஏன்னா இப்படி ஒரு கேள்வி என்பதே யாருக்குமே வராது. அந்த கேள்வி அவருக்கு வந்திருக்கும், அந்த கேள்வி அவரே எழுப்பியிருப்பார், அதுக்கு பதில் அவரே சொல்லியிருப்பார். அதுதான் அந்த உரையினுடைய தனிச்சிறப்பு. எப்படி திருக்குறளுக்கு பரிமேல் அழகருடைய உரை போற்றுதலுக்குரிய உரையோ, அது மாதிரி சிவஞான போதத்துக்கு நிறைய பேர் உரை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சிவஞான முனிவர் உரைதான் உரை, அதான் பேருரை என்று சொல்லப்பெறுவது. என்றாவது ஒரு நாள் நீங்களாம் சாமிகிட்ட கேட்டு வச்சுக்கிட்டு விண்ணப்பம் பண்ணி வச்சா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த நூலை உங்களுக்கு பாடமாக சொல்கிற வாய்ப்பு உங்களுக்கு அமையலாம். அது பெருமான் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் எங்கேயாவது நடந்துச்சுன்னா ஆன்லைனில் கூட நடக்குது, யாரோ நடத்துகிறாங்க. முடிஞ்ச அளவு காதலியாவது வாங்கி பாருங்கள். என்ன வியந்து பார்த்து நிற்போம். அப்படியே இந்த ஒரு அவருடைய காலத்துக்கு அவர் எவ்வளோ உயர்ந்திருப்பான்னு தெரியாது. அந்த நூலை படிச்சிங்கன்னா விஸ்வரூப தரிசனமாக நிற்பார் சிவஞான முனிவர். டேப்பா எவ்வளோ பெரிய ஆலியா அவர் அப்படின்னு வியந்து போய் நின்றுடணுங்க. அப்படி ஒரு பெரிய அருளாளர் சிவஞான முனிவர் என்று அவர் தான் திரு ஆவடுதுறை ஆதீனத்துடைய குலதெய்வம் என போற்ற பெறுபவர். சாதாரண ஆள் இல்லைங்க, குலதெய்வம் என்று போற்ற பெறுபவர் சிவஞான முனிவர். பெரிய ஒரு சைவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை. சரி, நம்ம அதுக்குள்ளே போனால் நம்ம பாடம் நின்று போயிடும், நம்ம நகர முடியாமல் போயிடும். பாருங்கள், இப்போ அந்த ரெண்டாவது நீங்கள் உங்கள் புத்தகத்தில் 19வது பக்கம் இந்த ரெண்டாவது பற்றி பாருங்கள். சிவஞான போதம் 2ஆம் நூற்பாவில் புனர் உற்பவம் என்பதை விளக்க சிவஞான மாவாடிய உரையில் சிவஞான முனிவர் இப்பகுதியை மேற்கோளாக காட்டியுள்ளார். இந்த இடம் அவர் எடுத்து காட்டுறார். அவர் எழுதுகிற நூல் மூல நூல், இதோ வழி வழியாக வந்த நூல், மாணவர் எழுதிய நூல். சிவஞான முனிவர் எழுதுகிற நூல் யாருடைய இப்போ மேற்கோள் காட்டுறாருங்க, மெய்கண்டாருடைய நூலுக்கு மாணவர் நூலை மேற்கோள் காட்டுறார். ஏன் அவர் விரித்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த உரையை சொல்லுவதுக்கு ஒரு நூலுக்கு உரை எழுத வந்தவர் எத்தனை நூல் படிச்சிருக்கிறார். இலக்கணம் முழுக்க படித்தவர், தர்க்க நூல் அனைத்தும் படித்தவர். 14 சாத்திரத்தில் அதை ஒன்றை விட்டுட்டு மீதி 13 சாத்திரத்தையும் படிச்சிருக்கிறார். எல்லாம் படித்தது மட்டும் இல்லைங்க, நாமளும் தான் படிக்கிறோம். ஒன்றை தொட்டால் அந்த தொட்ட இடத்துக்கு அது ஞாபகம் வரணும். இது அங்கே இருக்குது பாருங்கன்னு தொடணும் இல்லையா, அந்த அறிவு வரணுமே. இந்த பாட்டை எங்கேயோ இதே மாதிரி ஒரு பாட்டு அப்பரில் இருக்குதே, இதே மாதிரி பாட்டு சுந்தர அப்படின்னு வரணுமா இல்லையா. நம்ம தான் படிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் எல்லாத்துக்குமே அது வர்றதில்லை இல்லையா. அப்படி வரணும்னா இறைவனுடைய உதவின்னு அர்த்தம். பேரருள், அவனுடைய கருணை துணை நிற்கிது. அப்படி அவருக்கு நின்னங்காட்டி இந்த கேள்வி எழுதுகிறார் பாருங்கள். எனவே மேற்கோள் காட்டியுள்ளார். இப்போ முனிவருடைய உரையை அப்படியே ஆசிரியர் பாருங்கள். முதல் உற்பவம் வருமாறு உணர்த்தாது புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துவது என்னை. இந்த வினாவை அவரே கேட்டுக்கிறார். புனர் உற்பவம் வருமாறு உணர்த்து, ஏன் முதல் உற்பவம்னு சொல்லாமல் அடுத்த உற்பவம் என்று சொல்வது எதனால் அப்படிங்கிற வினாவை யாரும் கேட்கல, அவரே கேட்டுக்கிறார். என்னை எனின் பிரபஞ்சம் அனாதியாகலின் அம்முதற்கோடி. எப்போ முதலாக உலகம் படைக்கப்பட்டதோ அப்போ நாமெல்லாம் யாருமே இல்லை, நமக்கு அது தெரியாது. எனவே அனாதியாகலின் அம்முதற்கோடி நம்மனோரால், நம்மை போன்ற ஆட்களால் அறிய வாராமையானும், அது நமக்கு தெரியாது என்பதனாலும், எப்படி இப்போ ஒடுங்கியது எப்படி மீளத் தோன்றுமோ அப்படித்தான் முன்பு தோன்றியிருக்க வேண்டும் என்பதனால இதை வைத்து கொண்டு அதை அறியலான்னு சொன்னார். பாருங்கள், ஒடுங்கிய பின் மீள உளதாமன்றே. ஒடுங்கியது ஒடுங்கியவாறு மீளவும் தோன்றும். எது எதில் ஒடுங்கியதோ அது அதிலிருந்து தோன்றும். இதுதான் அடிப்படை. எதில் ஒடுங்குறதோ அதுதான் தோன்றியாகணும். நீங்கள் ஒடுங்குவது இடம் ஒன்று, தோன்றுவது ஒரு இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதில் ஒடுங்குதோ அதில் தான் தோன்றும் அப்படிங்கிறனால இங்கே சொன்னார், ஒடுங்கிய பின் மீள உளதாமன்றே. எனவே ஈண்டு அவாய் நிலையான் உணர்ந்த நின்ற ஆகலாலும் அதுவே கூறினார் என்பது. இதான் இங்கே எடுத்து காட்டியிருக்கிற செய்தி. அடுத்த பகுதி பாருங்கள். அற்றாயினும் முதற்கண் உற்பவமாறு இவ்வியல்விற்று என்பது பொற்புடைய மாயை புணர்ப்பிக்கண் முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனம் முதல் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி என்பதனால் அறிக. இந்த பகுதி தான் அவர் மேற்கோள் காட்டுறார்.
என்று எடுத்துருக்கா. இங்கே தனு இந்த செய்யுளில் பாருங்கள், தனு கரண புவனம் தந்து, அதாவது பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனு கரணமும் புவனமும் தந்து. நம்ம செய்யுளில் இப்போ படித்தோம் இல்லைங்களா, நம்ம படித்த பாட்டில் தனு கரண புவனம் தந்துன்னு இருக்குது. இங்கே தனு என்றால் உடம்புன்னு பேர். இப்போ நாமளை போல் ஆள் உரை எழுதுன்னா என்ன பண்ணுவோம், தனு என்றால் உடம்பு, எனவே உடம்பை கொடுத்துன்னு எழுதிடுவோம். ஆனால் முனிவர் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள், இங்கே தனு என்பது ஈண்டு, அப்படியே கவனிங்க பாருங்கள், ஈண்டு தனு என்றது சூக்கும தேகத்தை. இங்கே தூள தேகத்தை குறிக்கல அவர், ஏன் சூக்கும தேகம்தான் புரியட்ட காயம், அங்கே தான் மனம் இருக்கிறது. ஏன்னா இப்போ முதல் பிறப்பை பற்றி ஆராய்ச்சி, அப்போ முதல் பிறப்பு என்பது சூக்கும தேகத்தை அப்போ தனு கரண புவனம் தந்து என்பதில் இப்போ இருக்கிற உடம்பை கொடுத்துன்னு அதுக்கு பொருள் இல்லைப்பா, முதல் கொடுத்த உடம்பு என்பதனால இங்கே சொல்லியது சூக்கும தேகத்தை குறிக்குமே அன்றி அது தூள தேகத்தை குறிக்காது. எவ்வளோ பெரிய நுட்பமான அறிவு இருந்தால் இப்படி ஒரு பகுதி எடுத்து சிந்தித்து ஆராய்ந்து இதை நமக்கு புரிய வைக்கணும்னு அவங்க பாடுபட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க புரிந்து கொண்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு திருவூரில் சிந்தித்து வீடு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க சிந்தித்தது நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும்னு எழுதி வச்சாங்க பார்த்தீங்களா, அதான் கருணை. அதனால் இப்போ அந்த பகுதியை ஆசிரியர் அவர்கள் மேற்கோளாக இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே இன்று தனு என்பது சூக்கும தேகத்தை மனம் முதலாய் என்பதுக்கு சில பேர் எப்படி எழுதிட்டாங்க உரை தெரியுங்களா, மனம் முதலாக என்பதனால மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு உரை எழுதிட்டாங்க. ஆனால் இவர் எழுதினார் மனம் முதலாய் மனம் காரணமாய். இங்கே முதல் என்பது கேபிட்டல் என்ற பொருளில், மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க எக்ஸட்ரான்னு வரும் பார்த்தீங்களா, மனம் முதலாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பொருள் எழுதிட்டு போயிட்டாங்க. ஆனால் முனிவர் எழுதினார் மனம் முதலாக என்பது மனம் முதல், மனம்தான் கேபிட்டல். ஒரு உயிர் தூல தேகத்துக்கு செல்வதற்கு மனத்தில் ஏற்பட்ட விருப்பும் வெறுப்புமே காரணமாயிற்று. எனவே முதல் பிறப்பில் எனக்கு எப்படிங்க விருப்பம், அது ஏன் இப்படி வந்துச்சுங்கிறதுக்கு நமக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் இறைவன் இப்போ 5 10ஆம் வகுப்பு வந்த உடனே ஒரு பையன் மேக்ஸில் 100 வாங்கினான், ஒருத்தன் சயின்ஸில் வாங்கினான். எல்லா 40 மாணவருக்கும் வந்து நடத்துகிற 5 வாத்தியார் ஒரே மாதிரி தான் நடத்துகிற வாத்தியார் ஒரே மாதிரி தான் நடத்தினார். இந்த மாணவனுக்கு இதில் 100 வந்துருச்சு, அந்த மாணவனுக்கு அதில் 100 வந்துருச்சு, ஏன்டா அவனுக்கு இது 100 வரல அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான், தெரில சார். இல்லை வாத்தியார் தான் சொல்ல முடியுமா? இப்போ வாத்தியாருடைய திறமையில் 100 ஆகுன்னா 40 பேர்த்தையும் 100 ஆக்கி இருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்போ ஒரு மாணவனுக்கு இவருடைய பாடம் இவர் நடத்துகிற விதம் பிடிச்சிருக்குது, அது பிடிச்சிட்டு அவன் மேலே வந்துட்டான். அந்த மாணவனுக்கு அவர் நடத்துறது பிடிச்சிருந்து விளங்குச்சு, அவன் மேலே வந்துட்டான். இன்னும் சில பேர்த்துக்கு யார் நடத்தினாலும் புரியல, அவன் அப்படியே இருக்கிறான். சார் நீங்களாம் நானாக பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு பார்த்துட்டு அவன் அப்படியே இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அப்போ எல்லாருடைய அறிவும் ஒரே மாதிரி இல்லை. அதே மாதிரி தான் உயிரின் இயல்பு ஒரே மாதிரி இல்லை. அதான் திரும்ப சொல்லுதுங்க, சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை என்னன்னு கேட்டால், நாம் ஒரு புள்ளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, நாம் அனைவரும் தனித்தனித்துவம் மிக்கவர்கள். நாம் எல்லாமே அனாதிகாலம் தொட்டு இறைவன் இருக்கும்போதே நாமும் இருந்தோம். நாமெல்லாம் ஆணவம் என்கிற மலத்தால் மறைக்கப்பட்டு கிடந்தோம். எனவே நாம் அனாதிகாலத்திலேயே இறைவன் இருக்கும் பொழுதே நாமும் இருந்தோம். நம்மை இறைவன் படைக்கவில்லை, நமக்கு தேவையான தனு கரண புவன போகத்தை தான் இறைவன் படைத்தானே ஒழிய என்னை இறைவன் படைத்தான்னு சொன்னால் நான் திருப்பி அவனை கேட்கலாம், ஏயா அறிவுடையவனே என்னை படைக்கலை, என்னை முட்டாளாக படைக்க வச்சுட்டு அப்புறம் நான் உனக்கு அறிவு தரேன் எப்படியா வரும்? நீ படைக்கும் போதே அறிவோடு படைச்சிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு கேள்விக்கு அவன் பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அப்படி சொன்னால், அப்படி நீங்கள் அது உண்மைன்னு ஆக்கிட்டா அவன் காட்டிய கருணை இல்லாமல் போயிடும். அப்போ இறைவன் ஒரு ஓரவஞ்சனமான ஆளுங்கய்யா. அவருக்கு சில பேர்த்துக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் அறிவு கொடுப்பார், கொஞ்சம் பிடிக்காததுக்கெல்லாம் அறிவு கொடுக்க மாட்டார். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் சக்கரை பொங்கலுக்கு தரும்போது பிடிச்சவங்களுக்கு சேர்த்து கொடுக்குற மாதிரியும் மற்றவங்கள கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற மாதிரி அவனும் கொடுக்குறான்னா சாமி நம்மளை மாதிரி ஆயிடுமா இல்லையா? ஒருபோதும் அப்படி இல்லை. நடுநிலையோடு நிற்பவன், கருணையோடு இருப்பவன், அவன் அந்த சட்ட வரையறை வகுத்து கொடுத்து இதுக்குள்ளே வா, இதில் பக்குவம் ஆயிட்டுன்னா வெளியெடுத்து போட்டுருவான். நீங்கள் திருப்பி உள்ளே போட மாட்டான், வெளியெடுத்து போட்டுருவான். அப்படியே போக வேண்டியதான். நீங்கள் சும்மா புரியிருக்கா சொல்கிறேன். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் வடை சுடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மெதுவடை இருந்தால் அப்படி கையில் எடுத்து போட்டு தட்டி எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் அப்படி போடுவாங்க. போட்டோன்னே பொஸ்ஸுன்னு உள்ளே போயிடும். அப்புறம் என்னச்சு
கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு மேலே வந்துருமா இல்லையா? வெந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி தூக்கி வெளியே போட்டுருமா இல்லையா? வேகலைன்னா திருப்பி போடுவோமா இல்லையா? அவளை தாங்க சாமி செய்கிறார். யார்? சமையல்காரன் தான் சாமி. நீங்கள் வெந்துட்டீங்கன்னா தூக்கி வெளியே போட்டுருவான். வேகலினா கொதிக்க ரெண்டில் வச்சு நல்லா அமுத்துவான். பூரி வச்சு அமுத்துறமா இல்லையா? போட்டோடனே ஒரு அமுத்துனா தானே உப்பிக்கிட்டு வரும். அது மாதிரி நம்மளை வச்சு போட்டு என்ன பண்ணுவார், அந்த கரண்டிலே வச்சு ஒரு அமுத்துனாருன்னா நல்லா கொதியில் சிக்குவான், டப்புன்னு உப்பிக்கிட்டு வருவான், தூக்கி வெளியே போட்டுவார், வேலை முடிச்சு. அப்போ இறைவன் யார்? மிகச்சிறந்த கலைஞன், சமையல் கலைஞன். எந்தெந்த காய்கறிகளை எப்படி பக்குவப்படுத்தணும், எதை எப்படி இதெல்லாம் அவருக்கு கைவந்த கலை அது. அதனால் அவன்தான் ஒரு என்ஜினியர், அவன்தான் ஒரு டாக்டர், அவன்தான் வழக்கறிஞர், அவன்தான் துணி துவைப்பவன், அவன்தான் பாத்திரம் தேய்க்கிறவன். எல்லா கலைஞருக்கும் முன்னோடி அவன்தான். அவன் இல்லைன்னா எந்த கலையும் இல்லை. மறந்துடவே எந்த கலையை சொன்னாலும் அதை இறைவனை பொருத்தி பார்த்திங்கன்னா இறைவனின் செயல் அதில் பொருந்தும். ஏன் நமக்கெல்லாம் சட்டை எப்படி சார் கொடுத்துருக்குறாரு? எனக்கே இந்த சட்டையை கொடுத்தான்னு தெரியலன்னு என்ன சொல்லலாம், அளவெடுத்து தைச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் அவன் தையல்காரன். இதுதான் உனக்கு சிவப்பு கலர், உனக்கு வெள்ளை கலர், உனக்கு கருப்பு கலர், உனக்கு மாநிறம் அப்படின்னு சட்டையை போட்டு அனுப்பிச்சிருக்கானல்ல. எப்படி இருக்குது? டைட்டாக கரெக்டாக இருக்குது சார் அப்படிங்கிறமா இல்லையா? ஆமாம், கரெக்டாக இருக்குது. எடுத்து தைச்ச மாதிரியே இருக்குது சார், ரெடிமேடு வாங்கினதான் எடுத்து தைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இப்போ நமக்கு என்ன, சாமி நமக்கு தையல்காரன் மாதிரி கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணி, தைக்க வேண்டிய இடத்துல தைக்கு, மொத்தமாக போட்டு ஒரு சட்டையை போட்டு அனுப்பிச்சுட்டு அந்த உலகத்துக்கு போட ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த சட்டை அவன் கொடுத்த சட்டை சார். நீங்கள் ஒரு துணி போட்டுன்னு என்ன சொல்லுவீங்க? இது எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துச்சு, எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் மாமா கொடுத்தாருன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாம், எப்போ பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த சட்டை சாமி கொடுத்த சட்டையா? இது அவன் கொடுத்தது. நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிக்கணும் நாம், அவ்வளோதான். திருப்பி என்ன பண்ணுவார்? வச்சுக்கனே கொடுக்க மாட்டார். ஒரு நாள் திருப்பி வாங்கிக்குவார். அவர் எதெல்லாம் கொடுக்குறாரு திருப்பி வாங்கிடுவார். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அது கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் கொடுத்ததை திருப்பி வாங்கிக்குவான், மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் திருவாசகம் அப்படி தான் சொல்லுது, வச்சு வாங்குவாய். அதை வைத்து வாங்குவான். வைப்பதின் வல்லுனன், வாங்குவதில் அவன் வல்லுனன். அதனால் நீங்கள் கொடுக்க மாட்டேன்னா விடமாட்டான், புரியுங்களா? வாங்க வேண்டிய விதத்தில் வாங்கிக்குவான். ஏன்னா வச்சுது அவன்தான் என்பதனால அதை வாங்கிக்குவான். இதைத்தான் நூல் நமக்கு சொல்லுகிறது. சரி, இங்கே வந்துடுவோம். இந்த பகுதியை இவ்வாறு மனம் முதல் அப்படிங்கிறதுல முதல் என்பதற்கு மனம் முதலாக என்று பொருள் செய்யாமல் மனமாகிய காரணத்தினால் என்று கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிறத கொடுத்துட்டார். அப்படியே கீழே பகுதி பாருங்கள். நான் எனக்கு ரொம்ப இன்றியமையாத பகுதி என்பதனால நான் வாசித்து காட்டுறேன். இல்லைன்னா அடுத்த வணக்கத்துக்கு போயிடணும், நமக்கு ரொம்ப காலம் குறைவு என்பதனால. எனவே மாபாடியத்தில் போற்றி பகருடைய இப்பகுதியில் உயிர் முதலாக எவ்வாறு உடலை பெற்று பிறக்கிறது என்பது கூறப்பெற்றுள்ளது. ஆணவத்தால், இப்போ தான் நமக்கு புரிகிற மொழியில் ஆசிரியர் தரார். ஆணவத்தால் முழுவதும் மறைக்கப்பட்ட உயிர் கேவல நிலையில் இருந்தபோது இறைவன் மாயையிலிருந்து நுண்ணுடம்பை படைத்து அளிப்பன். நுண்ணுடலை பெற்ற உயிர் மனத்தால் பலவாறு நினைதலை செய்யும். அதனால் வினை நிகழும். வினைக்கு ஏற்ப பரு உடலை தருவான். இங்கு தனு என்பது நுண் உடலை குறிக்கும். மனம் முதலாக, அதாவது அந்த கரணங்கள் என்று மற்றவர்கள் பொருள் செய்கிறார்கள். சிவஞான முனிவர் மனத்தின் காரணமாக என்று பொருள் செய்ய வேண்டும் என்று காட்டியுள்ளார். இதுவரைக்கும் 3 போற்றி படிச்சிருக்கிறோம். மறந்துடாதீங்க, ஒரு கதை சொல்வது போல ஒரு தத்துவ ஞானத்தை உமாபதி சிவனை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறார். முதல் போற்றி அவன் தில்லையில் ஆடுகிறான். யாரையா? அவர் யாரும் தேடி காண முடியாத தலைவர். எதுக்கு ஏன் ஆடுறாரு? படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற தொழிலை செய்வதற்காக, உயிர்கள் பிறந்து இறந்து வருகிற வழக்கு அறுப்பதற்காக ஆடுகிறான். 2வது வணக்கம். 3வது வணக்கம் முதல் உடம்பு எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லுகிற வணக்கம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கும்போது அவசியம் வீட்டில் போய் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து வச்சுக்குங்க. முதல் உடம்பு வினையினால் கொடுக்கப்பட்டது அல்ல, கருணையினால் வழங்கப்பட்டது என்பதை ஆழமாக மனதில் வச்சுக்குங்க. இனி அடுத்தது, சரி ஏன் சார் நீங்கள் சொல்கிறது நம்ம போல் இருக்கிற இந்த மனித சட்டைக்குத்தானே நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, எல்லா உயிருக்கும் இதுதான் பொருள். எல்லா உயிருக்கும் இப்படி தான் தரான். நான் மரம் செடி கொடின்னு சொல்லிட்டு கொண்டு இருந்தால் அந்த நூல் பத்தாது. ஏன்?
84 லட்சம் உயிர்களும் எப்படி பிறப்புக்கு உட்படுகின்றன்னு சொன்ன வந்தால் புத்தகம் பத்துமா என்ன? பத்தாது. நான் எல்லாத்தையும் சொல்லலை. இது போலவே பிற உயிரை நீ கருதிக்கொள், நான் மனித சட்டை மட்டும் எப்படி வரும்னு சொல்கிறேங்கிறார். இப்போ அடுத்த பகுதி வரார். இப்போ மனம் வந்தாச்சு. இப்போ தூள உடம்பு கொடுக்கணும். தூள உடம்பு தாவரமா, ஊர்வனவா, நீரில் வாழ்வனவா, பறவைகளா, விலங்குகளா, மனிதரா, தேவரா தெரியல. எல்லாத்தையும் சொல்லணும், நேரம் பத்தாது, பேப்பர் பத்தாது. ஏன் அவங்க காலத்தில் ஓலையில் எழுதணும், ஓலை கிடைக்காது தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி உரை எழுத வரும்போது பேப்பர் பத்தலைன்னு எத்தனை நூல் நின்று போச்சு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய காலம் இருந்திருக்குது. அறிஞர் பெருமக்கள் எழுதுவதற்கு ஓலையும் நூலும் பேப்பரும் கிடைக்கும். ஓலை காலத்தில் ஓலை அப்போ நுணுக்கி எழுதுனாங்க. புள்ளி வச்சா ஓலை உடஞ்சி போயிடும், புள்ளியே வைக்க மாட்டாங்க ஓலையில் எழுதும்போது. அப்போ நீங்கள் படிக்கும்போது புள்ளி இந்த இடத்துல இருக்குது இல்லைன்னு நீங்கள் எப்படி படிக்கிறது? அதுக்கு தனி அறிவு வேணுமையா அதுக்கு படிக்கிறதுக்குன்ற மாதிரி. அவங்க பார்த்தீங்கன்னா கமா போட மாட்டாங்க, அப்படியே கண்டினியூவாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் தான் பதம் பிரித்து பார்த்து புள்ளி வச்சுக்க வேண்டியதான். நீங்கள் நமக்கு வச்சாவே தெரிய மாட்டேங்குது. இது வேறு போட்டிருந்தால் போடாம விட்டால் எங்கே படிக்கிறதுன்னு தெரியல. பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம எவ்வளோ, அதாவது இறைவன் நம்ம கொடுத்த கருணை பார்த்திங்கன்னா, இப்போ நாமளும் பேப்பர் பயன்படுத்துகிறதே இல்லை. ஏன் இல்லை வாட்ஸ்அப் போன்றவற்றை எத்தனை டெக்ஸ்ட் போட்டாலும் பேப்பரே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எத்தனை வேணால் அது திருத்த வேணால் நம்ம முன்ன மாதிரில சிரமம் இல்லை. இப்போ டெலிட் வச்சா டெலிட் ஆகிடுது, மொத்தம் டெலிட் ஆகுது. திருத்த வேணால் அங்கே எங்கே வேணுமோ அங்கே மட்டும் திருத்தம். எத்தனை ஆப்ஷன் நமக்கு வந்துருச்சு பாருங்களேன். ஒரு எழுதியாச்சுங்களா, அடித்ததே தெரியாத அளவுக்கு போய் அமுத்துனா எடிட் கேட்குது, உடனே அமுத்துனா எங்கே எடிட் வேணுமோ பண்ணிக்கலாம், திருத்தம் பண்ணிக்கலாம், செய்தி அனுப்பிச்சிக்கலாம். எத்தனை வாய்ப்பு சாமி கொடுத்துட்டார். இன்றைக்கி நாம் இருக்கிற காலம் அப்படி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா திருவூரில் நினச்சி அனுபவிக்கிற காலம்ங்க. அத்தனை வசதி வாய்ப்பை கொடுத்துட்டார். அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி வகுப்பு வரும்னா நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து நடந்து வரணும்னா வருவீங்க. போய் அந்த சித்தாந்த வகுப்புக்கு நான் அங்கேருந்து அவ்வளோ நம்மளாம் நடந்து போக முடியாது. அங்கே இப்போ நமக்கு அப்படி இல்லை, ட்ரெயின் வசதி வந்தாச்சு, வாகன வசதி இருக்குது, எத்தனை வசதி கொடுத்துருக்காரு. இத்தனையும் தாண்டி வகுப்புக்கு உட்காந்து டீ கொடுத்து சோறு போட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா டீ சாப்பிடுங்க, எல்லாம் கொடுத்து சாமி எல்லாத்தையும் கொடுத்து படிங்க அப்படிங்கிற இத்தனை வசதி அன்றைக்கெல்லாம் அவங்க காலத்துக்கு இல்லைங்க. அவங்களாம் சிரமப்பட்டு படித்தாங்க. தேடி போகணும், எங்கள் வாத்தியார்கிட்ட போகணும், பணிவிட செய்யணும், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் மெல்ல படிக்கிற காலம் அது. நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் சாமி மொத்தமாக டோட்டல் ஃப்ரீ, இந்தா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துலேயும் ஃப்ரீ. பஸ்ஸுலேயும் காசு இல்லாமல் வந்துக்கலாம், மகளிர் ஃப்ரீ பேருந்து இருக்குது, ஏறி வந்துக்குங்க, காசு கொடுக்க வேண்டியதில்லை அப்படி எத்தனை வசதி பண்ணி கொடுத்துக்கிறாரு. இதெல்லாம் சுவாமி நமக்கு கொடுத்த 21ஆம் நூற்றாண்டில் கொடுத்துருக்க நமக்கான கருணை. இது நினச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம். பெருமானே என்னே உன் கருணை அப்படின்னு வியந்து பார்த்து போய் கும்பிட்டா லேட்டாயின்னு இருக்கிற இடத்துலையே கும்பிட்டுக்கலாம். நான் சாமி உன்னை பார்த்து மாசிலாமணி பக்கத்தில் இருக்கிறார், போய் கும்பிட்டு வரலான்னு நினச்சிங்கன்னா லேட்டாகி போடும். சாமி உன் கருணைக்கு நன்றி அப்படின்னா இங்கேருந்தே கும்பிட போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. அத்தனை கருணையை பெருமா நமக்கு தருகிற. இப்போ சொல்ல வர்றது தான் நமக்கு மானிட சட்டை எப்படி வழங்கப்படுதுன்னு சொல்ல போகிற. இதே போல தான் ஏனைய உயிர்களுக்கும் என்பதை உய்த்து உணர்ந்து கொள்க அப்படின்ட்டார். அதனால் நமக்கு ஏனைய பிறப்பெல்லாம் சொல்ல வரல, மானிட சட்டை மட்டும் எப்படி வழங்கப்படுதுன்னு சொல்ல வர்றார். அடுத்த பகுதி பாருங்கள். அதாவது உங்கள் புத்தகத்தில் 20வது பக்கம். நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தைதாய் போகத்துள் கற்பமாய் புல்லில் பணிபோல் புகும் திவலைக்கு உட்படுங்கால் எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருக்கும் காமியத்துக்கு ஏய கை கால் முதலான எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின் யோகு இருத்தி முன் புக்க ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, ஒரு நுட்பமான உணர்வுக்குரிய இடம் இது. ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. உரை பகுதியை படிக்கிறேன், அப்படியே பாருங்கள். நாட்டுகின்ற
எப்பிறப்பும் முற்செய் இருவினை நிச்சயித்து. அப்போ முதல் பிறப்பு கருணையில் கொடுத்துட்டான். அடுத்த பிறப்பு வரும்போது பாவம் புண்ணியம் 2 வினை இருக்குது. அந்த வினையை எடுத்து வச்சு அதில் எவ்வளவு கொடுப்பது, நம்ம செய்திருக்கிற வினை. இப்போ ஒரு பிறப்பை கொடுக்கணும், 2வது பிறப்புக்கு போகும்போதே செஞ்ச பாவத்தை பூரா கொடுப்பதில்லை, அல்லது 2வது முழுசாக புண்ணியத்தை பூரா கொடுப்பதில்லை. இதிலிருந்து கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம், இந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறாரே அது எவ்வளவு எடுப்பார், அது உயிருக்கு தக்கவாறு மாறுபடும். சில பேருக்கு 99% புண்ணியம், 1% பாவத்தை சேர்த்து அனுப்பலாம். சில பேர்த்துக்கு மாற்றி போடு, 99 விழுக்காடு பாவம், 1% புண்ணியம். சில பேர்த்துக்கு பர்சன்டேஜ். இது இப்படித்தாங்க நாம் எல்லாமே வந்திருக்கிறோம். நமக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எல்லாமே 100% சரியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கோயில் கட்டி தான் கும்பிடணும். நானே சாமி தான், ஏன் நம்ம தான் பழுதே இல்லையே, அப்படிலாம் இல்லை. எங்கேயாவது ஒரு பக்கம் ஒன்று உதைக்கும், ஒன்று குத்தணும், ஒன்று குடையணும், ஒன்று நம்ம டார்ச்சர் பண்ணணும், ஒன்று ஒத்தே வராது, ஒன்று நான் இருக்கிறேன் உனக்குன்னு வரணும். இப்படி எல்லா வகையும் நம்மளை சுற்றி இருந்தால் தான் கடவுள் இருக்கிறாங்க மாறு அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா மொத்தத்தையும் மறந்துடுவோம். நீங்கள் யாரையும் தேட வேண்டியதில்லை, உங்களை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு தனிமையாக உட்கார்ந்து கொண்டு நமக்கு பிறப்பிலிருந்து வளர்ந்து வருகிற வரையில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவுறாங்க, யாரெல்லாம் இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கே தெரியும் உதவுகிறவெல்லாம் நல்வினையின் பயன், யாரெல்லாம் இடையூறு பண்ணுறாங்களோ அவங்களாம் தீவினையின் பயன். அப்படி நீங்களே பிரித்து வச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். பொறுமையாக இருந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்போ இறைவன் நாம் செய்த வினையை நமக்கு தரான். அப்படி தரும்போது முன் செய்ததுக்கு ஏற்ப இந்த பிறப்பு. அப்போ இந்த பிறப்புக்கு நான் வரும்போது ஒரே மொத்த புண்ணியத்தையும் எடுத்துக்கொண்டு வரல, மொத்த பாவத்தையும் எடுத்துக்கொண்டு வரல. எனக்கு அது எடுத்துக்கொண்டு வரலாம், நான் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன், என் அறிவு எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைங்க. இப்போ சும்மா புரியிருக்கா நான் சொல்கிறேன். நீங்கள் 12ஆம் முடித்த உடனே சென்னைக்கு எல்லாத்தையும் கவுன்சிலிங் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் உட்காந்தாச்சு, சேரில் உட்காந்தாச்சு. நீங்கள் எடுத்த மார்க்குக்கு இத்தனை காலேஜ் இருக்குதுப்பா, எந்த காலேஜ் சேர்ந்துக்கிற அப்படின்னு பார்ப்போம். உடனே சார் இந்த காலேஜ் கட்டடம் நல்லா இருக்குது, அந்த காலேஜில் வாத்தியார் நல்லா இருக்கிறாரு, அந்த காலேஜில் டிஃபன் சாப்பாடெலாம் நல்லா இருக்குங்கிறாங்க, இப்போ எந்த காலேஜுக்கு போகிறது? இது எல்லாம் ஒன்றாக்கி ஒரு காலேஜ் இருக்காதானே? இல்லை, ஒன்று இது கட்டடம் நல்லா இருக்கும், இது ஊருக்கு பக்கமாக இருக்குது, அதில் ஆசிரியர் நல்லா இருப்பாங்க, இது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும், இது இப்படி இருக்கும், இப்படி. ஏன்னா ஏதாவது ஒன்றில் ஏதோ ஒன்று இல்லாமல் தான் இருக்கும். அப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்க போகிறது இல்லை. சரி, உங்களை பார்த்து உட்காந்து நீங்கள் பார்க்க டைம் சொல்கிறாங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் டைம் ஏதோ ஒரு காலேஜுக்கு குறி அப்படின்னா நமக்கு இருன்னு வருது. சார் இதுங்க சார் நீங்களே பார்த்து ஒரு சீட்டை போட்டு கொடுத்துருங்க சார், வேலை ஒன்று வச்சு ஏன் கிடச்சிது நன்றி வணக்கம்னு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் மெரிட்டில் வந்துருச்சு, எந்த காலேஜே இருந்தானே வா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். இது சாதாரண புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்மளை கூப்பிட்டு கவுன்சிலில் கூப்பிட்டு உனக்கு என்ன ஒரு வேலை எனக்கு கொஞ்சம் தெளிந்துருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்குது, அது எல்லா ஊர்லேயும் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, எல்லா ஊர்லையும். அங்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டின்னு பேரில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அப்போ நான் சென்னையிலே சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னு சாய்ஸ் எனக்கு கொடுக்கப்படுது, நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ சுவாமி நம்மளை அந்த மாதிரி கூப்பிட்டு கவுன்சிலிங்கில் உட்கார வச்சு, தம்பி முதல் பிறப்பு வெற்றிகரமாக முடிச்சுட்டேன், 2வது பிறப்பு போகணும், உனக்கு என்ன மாதிரி அப்பா வேணும், என்ன மாதிரி அம்மா வேணும், உனக்கு நண்பர் எப்படி இருக்கணும், உன் கூட போகிறவங்க எப்படி இருக்கணும், இப்படிலாம் நம்மளை கேட்டுட்டு கீது அவர் பிறப்பு உட்படுற மாதிரி இருந்துன்னா நம்ம கேஸ் என்ன ஆகும்? தேரவே மாட்டோமுங்க. நீங்கள் நான் இப்போ பிறதுக்கிற அப்பா அம்மாவை ஸ்டிக் பண்ணியிருப்பீங்கிறீங்க, சான்ஸே இல்லை. ஏன், நான் அப்படியே டாப் லெவலில் யார் இருக்கா, அவருக்கு நான் மகனாக பிறக்க வேண்டும், அவருக்கு மகளாக பிறக்க வேண்டும்னு ஒரு டாப் ரேங்கில் இருக்கிற ஆளை தான் டிக் பண்ணியிருப்போம். அப்படி ஒரு வேளை டிக் பண்ணி இங்கே உட்காந்து படிப்போமே என்ன, வந்திருக்க மாட்டோமா இல்லையா? அதான். அப்போ நீங்கள் என்ன தெரியுது, நம்ம கையில் பிறப்புக்கான வாய்ப்பை கொடுத்தா நம்மால் தேர்வு செய்யறதுக்கு நமக்கு அறிவு பத்தலை. சார் இப்படிலாம் நீங்கள் எங்களை அவ்வளோ கீழே நினச்சிடாதீங்க, எனக்கெல்லாம் அறிவு இருக்குது, நான் தேர்வு செய்துக்குவேன், சாமி மட்டும் சான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால்
இப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் ஆடி தள்ளுபடியில் ஒரு ஜவுளி கடையில் விட்டுட்டு ஒரு புடவை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு வாங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? ஏன் பார்க்குற எல்லாமே நல்லாவே இருக்குது, ஐயோ நீங்கள் என்ன ரேட்டில் எடுக்கட்டும் சார், நீங்கள் அதெல்லாம் ரேட்டெல்லாம் கவலைப்படாதீங்க, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்கண்ணா, ஐயோ இது நல்லா இருக்குது, ஐயோ அது நல்லா இருக்குது, ரேக்குக்கு ஒன்று நல்லா இருக்குது, கடைக்கு ஒன்று நல்லா இருக்குது, எதை எடுக்குன்னே தெரியாமல் சார் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் சார் அப்படின்னு வந்துடுவீங்களா? இல்லை, ஏன் அத்தனையும் நல்லா இருக்குது, நீங்கள் ஒன்று தான் எடுக்க சொல்கிறீங்க. நம்மளால் ஒரு புடவை எடுக்கிறதுக்கு தலை சுற்றி போயிடுங்க. ஒரு கடைக்கு போய் நீங்கள் செஞ்ச வினைக்கு தக்கவாறு இந்த அப்பா இந்த அம்மா இப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கையில் கொடுத்தா நீங்கள் பார்த்தோன்னே 224 புவனம் இருக்கிறது. அந்த புவனத்தை டிக் பண்ணணும், அந்த புவனத்தில் அண்டத்தை டிக் பண்ணணும், அண்டத்துலேருந்து உலகத்தை டிக் பண்ணணும், உலகத்துக்குள்ளே வந்துட்டா பூமி பந்தை டிக் பண்ணணும், பூமின்னு வந்த உடனே இந்தியாவை டிக் பண்ணியிருப்போமா என்ன, தமிழ்நாட்டை டிக் பண்ணுவோமா என்ன, அடுத்து நாம் எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்திருப்போம், அந்த கிராமத்தையே டிக் பண்ணியிருப்போங்கிறீங்க? சான்ஸே இல்லை. நம்ம டிக் பண்ணும்போதே எல்லா வசதியும் எங்கே இருக்குது அங்கே அப்படி பண்ணணும்னு நினச்சிருப்போமா இல்லையா? இதெல்லாம் நம்மகிட்ட ஏற்படுற குறைபாடுங்க. எனவே நம்மளால் நமக்கு தேவையான வினையை நாமே தேர்வு செய்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இல்லை. அதனால தான் பெருமான் என்ன பண்ணுறான், அவன் அறிந்து கூட்டுறான். இது எது போலன்னு கேட்டால், இந்த குழந்தைகளுக்கு என்ன கலர் சட்டை போகணும்னு தெரியாது, அம்மா அப்பா தானே பார்த்து பார்த்து போடுறாங்க. டே குழந்தை இடம் நல்லா இருக்குது பார்த்தியா, இது நல்லா இருக்குது, இதை அந்த ஒரு வளர்ந்து வருகிற வரைக்கும் அந்த தாயும் தந்தையுமே குழந்தைக்கு தேவையான உடை உணவு இதெல்லாத்தையும் தேர்வு செய்து கொடுப்பது போல சிவம் நமக்கு இந்த உடம்பு தாண்டா நீ செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் சரியாக இருக்குன்னு சொல்லி இதை பார்த்து கொடுத்துருக்கிறானே ஒழிய கண்ணை மூடிட்டுலாம் கொடுக்கல. கண் அப்படியே வச்சு பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக இந்த உடம்பை, இந்த பெற்றோரை, இந்த குழந்தைகளை, இந்த உடன்பிறப்புகளை இதெல்லாம் தேர்வு செய்து யார்? சிவபெருமான். ஏன் இதெல்லாம் வச்சு தான் நம்மளை என்ன பண்ணுறான், பக்குவப்படுத்துகிறான். நம்மளை நமக்கு நோக்கம் என்ன, அறியாமை தேயணும், அறிவு வளரணும். இதெல்லாம் கொடுத்தா தான் அறியாமை தேயுங்கிறதுக்கு தான் சுற்றி இத்தனை பேர்த்து கொடுத்துருக்குறான். நான் என்ன பண்ணுறேன், இந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, இந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு சண்டை போட்டு உட்காந்துருக்கேன். கொடுத்த வாய்ப்பு என்னன்னே தெரியாமல் உட்காந்துருக்கிறோம். இப்போ படித்து பாருங்கள், இப்போ இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறார், நான் படிச்சுட்டேன், உரை பகுதி பாருங்கள். நாட்டுகின்ற எப்பிறப்பு முச்சை வினையால் நிச்சயித்து முன் நூல்களில் கூறப்பெறுகின்ற 4 வகை தோற்றம். அது என்னைய 4 வகை தோற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டையில் தோன்றுவது, விதையில் தோன்றுவது, வேரில் தோன்றுவது, கருவில் தோன்றுவதுன்னு 4 வகை இருக்குது. எனவே 4 வகையில் அப்புறம் 7 பிறப்பு. 7 பிறப்பு பாருங்க, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு. 7 வகை என்ன உங்கள் நூல்லையே இருக்குது, நீங்கள் தேட வேண்டியதில்லை. அடுத்த பக்கம் பாருங்கள், 21ஆம் பக்கத்தில் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 அப்படின்னு போட்டு கந்தர் கலிவெண்பா பழம்பாடல் ஞானசம்பந்த தேவார்னு தடித்த எழுத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். 4 வகை தோற்றம் அப்படிங்கிறதுக்கு அங்கே மேலே குமரகுருவ சாமியுடைய பாட்டை கொடுத்துருக்கிறார். 7 வகை தோற்றம் என்பதற்கு ஐயளி ஊர்வன 11 லட்சம், மானுடம் 9 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பறவை 10 லட்சம், 4 கால் உடைய விலங்குகள் 10 லட்சம், தேவர் 7 லட்சம், தாவரம் 24 லட்சம், மொத்தம் 84 லட்சம் வேறுபாடுடைய பிறவிகள். இதில் நாம் ஒரு பிறப்பில் இருக்கிறோம். இப்போ 1 பார் 84 லட்சம் அப்படின்னா எப்படின்னு நினச்சி பாருங்கள். இப்போ நான் என் கையில் தாயக்கட்டை இருக்குது, உருட்டி விளையாண்டுருப்போமா இல்லையா? சரி, இப்போ நான் அப்படி வச்சு 2 பக்கம் வச்சு உருட்டிகிட்ருக்கிறேன். இப்படி போட போகிறேன், என்ன விழப்போகுது அப்படின்னு கேட்டால் 1லிருந்து 12க்குள்ளே விழும். 2 3 4 5 6 7 8 10 11 12 13 விழுகுமா? விழாது. ஏன், நம்ம 12 தான் அதுக்கு அதிகபட்சமாக வச்சுருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய கணக்கு 12 தான் அதிகபட்சம். அப்போ நான் அப்படி உருட்டணுன்னா 1 பார் 12, நான் விரும்புகிற ஒன்று, நான் இப்போ 5 விழுகுன்னு சொன்னேன்னா 12 வாய்ப்பில் 1 5ங்கிறது. அப்போ நம்ம அது நிகழ்தகவுன்னு படிச்சிருப்போம் கணக்கில். எனக்கு என்ன சாய்ஸ் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் மொத்தம் 12 இருக்குது. அந்த 12ல் 1 தான் நான் நினைக்கிறது வரலாம், வராமலும் போகலாம், அவ்வளோதான் இது கணக்கு.
அது மாதிரி இப்போ நம்மளோட தாயக்கட்டை மாதிரி இப்படி உருட்டினான்னு வச்சுங்க சாமி, இப்படி போட போகிறாருன்னா உழுகிறது எதுன்னு பார்த்தா 84 லட்சத்தில் ஏதாவது ஒன்று வந்து விடுவோம். அப்படி ஒரு சுற்றுனாருன்னா நம்ம நிலப்பு என்ன ஆகிறது? மறுபடியும் அதே தாயமே விழுகுமா என்ன தெரியாது, மாறி விழுந்துருமையா? ஆம். எனவே எது வேணாலும் அமைஞ்சிடலாம். எனவே மறந்துடாதீங்க, உயிர்களுடைய பிறப்பின் எண்ணிக்கையை இங்கே பட்டியல் போட்டார். ஊர்வன 11, மானுடம் 9 லட்சம் வெரைட்டி இருக்குது. மனித சட்டையில் மட்டும் 9 லட்சம் வெரைட்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் நீரில் வாழ்வன 10 லட்சம் இருக்குது, இன்னும் அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கல. பறவைகள் 10 லட்சம், 4 கால் உடைய விலங்குகள் 10 லட்சம், தேவர் அப்படின்னு வரும்போது அவங்க 14 லட்சம், தாவரங்கள் 20 லட்சம். இது நம்முடைய நூல்கள் குறித்திருக்கின்றன. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கணும், ஒரு சுற்றி முடித்தோம்னா 84 லட்சம் முறை பிறந்து 84 லட்சம் முறை இறக்கணும் ஒரு சுற்றுக்கு. சரி, நாம் எத்தனை சுற்றி இருப்போம்? கணக்கே இல்லை. அதனால் தான் அருணகிரிநாதர் பாடினார், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். மண்ணை கூட எண்ணி சொல்லலாம். அது ஒரு கடல் இல்லை, 7 கடல் இருக்கிற மண்ணை கூட எண்ணி சொல்லலாம். நான் செத்து பிறந்த எண்ணிக்கை சொல்ல முடியாதுன்னு அருணகிரிநாதர் வியந்து நிற்கிறார். நீங்கள் 7 கடலை ஒரு கைப்பிடி மண்ணை எண்ணி சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்றைக்கி சாயந்தரம் மெரினா பீச்சுக்கு போய் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி அடுத்த வகுப்புகளுக்குள்ளே எண்ணி சொல்லுங்களேன் எத்தனை தான் இருக்குது. என்ன முடியாதுங்க. ஒரு கைப்பிடி எண்ணுவதுக்கே நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நாள் வேணும். கடலையே என்னென்ன, அரபிக்கடல் இருக்கிற மண்ணை பூரா எண்ணணும், இந்த பக்கம் வங்காள விரிகால் இருக்கிற பூரா எண்ணணும், இந்து மகா சமுத்திரம் இருக்கிற கடலை எண்ணணும். ஐயோ சாமி, ஆள முடியாம முதல்ல நம்மளால் எண்ண முடியாது. அப்போ நம்ம செத்து பிறந்த எண்ணிக்கை இன்ஃபினிட்டி, மறந்துடாதீங்க. அத்தனை கோடி பிறப்பு, 1 2 கோடி 100 கோடி 1000 நம்மளாம் அந்த அரசியல்வாதிகள் சொல்லும்போது சைபர் போட்டு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அத்தனை கோடி பிறப்பு நம்ம செத்து பிறந்திருக்கோம். மறந்துடக்கூடாது. சைபர் எத்தனை சைபர்னே தெரியாத அளவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். இதில் இன்னைக்கு இந்த பிறப்பு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இந்த சுழற்சியிலிருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு. நீங்கள் சற்று ஏமாந்து போனீங்கன்னா திருப்பி சுற்றுட்டுருவார். கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா வெளியே போயிடலாம். உங்கள் கையில் இருக்குது. வெளியே போவதா இல்லை சார் இன்னொரு சுற்றிட்டு வந்துடுறேனே, சுற்றிட்டு வாங்க. இந்த விழா காலங்கள்லாம் ராட்டினம் இருக்கும், நம்ம விளையாடும்போது பார்த்துருப்பீங்க. கையில் ஒரு பொருள் வச்சுக்குவாங்க, எல்லோரும் தோழிகள் எல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு பொருளை வைக்கணும், மேலே போயிட்டு வரக்குள்ளே எடுக்கணும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி மேலே போய் சுற்றி வரக்குள்ளே நமக்கு முன்னாடி ஆள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இல்லையா? அது மாதிரி நமக்கு ராட்டினம் மாதிரி தான். கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும், கரங்கு ஓலை போல பிறப்பு இறப்பு. இந்த ஓலை எப்படி மேலேயும் கீழேயும் நடுவில் சுற்றுதோ அது மாதிரியாய் செத்து பிறந்துட்டுருக்குறோன்னார். இது மணிவாசகருடைய வாக்கில், கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு. எல்லாரும் இதை அனுபவிக்கிறாங்க, எல்லாருக்கும் அது தெரியுது. ஏன்னா அவங்க ஞானம் பெற்று இருப்பதுனால. நமக்கு அந்த ஞானம் இல்லாததுனால நாம் நினச்சிட்ருக்குறோம் இந்த பிறப்பு மட்டும்தான் உண்மை, இதுக்கு பிறகு இன்னொரு பிறப்பு இல்லை, இதுக்கு முந்தைய ஒரு பிறப்பும் இல்லை அப்படின்னு நினச்சி நாம் மயங்கி நிற்கிறோம். மறந்துடக்கூடாது, இதுக்கு முந்தையும் நிறைய பிறப்பு உண்டு. இப்போ செய்கிறத பொறுத்து இனி பிறப்பு இருக்கா இல்லையாங்கிற வாய்ப்பு நம்ம செய்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்திக்காதும் அவரவருடைய கையில் இருக்குது, மறந்துடாதீங்க. சரி, எனவே இப்போ பிறப்பின் வகை 84 லட்சம், அதாங்க 10 சொன்னார். எனவே 4 வகை தோற்றம். நான் மறுபடியும் இந்த பக்கம் வந்துட்டேன், அதாவது பாட்டினுடைய உரைப்பகுதிக்கு வந்துட்டேங்க, 20ஆம் பக்கம். எனவே 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 பிறப்பு வகையில் எல்லாம் முன் செய்து இருவினை கேட்ப தோற்றுவிக்க தம் உள்ளத்தில் நிச்சயித்து அவற்றுள் மக்கள் யாக்கையை உண்டாக்கும் முறையை கூறினால். எல்லா பிறப்பையும் சொல்ல முடியாது, மனித சட்டை நமக்கு எப்படி கிடைத்திருக்குதுன்னு நான் சொல்ல வரேன்னர்.
இதுபோல் ஏனைய உயிர்களுக்கு நீங்கள் கருதி கொள்ளுங்கன்ட்டார். நம்ம பக்கம் விட்டுட்டார், அதை சொல்லலை பாருங்கள். பொற்புடைய தந்தைதாய் போகத்து, நாம் எப்படி இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அழகுடைய தந்தையும் தாயும் காம வேட்கை தேரும் வண்ணம் உடல் உருவு கொள்ளும் காலத்து அவர்களுக்கு மக்கட்பேறு உண்டு இல்லை என்பதை அறிந்து. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப நுட்பம்ங்க. இன்றைக்கி சில பேர் திருமணத்துக்கு பிறகு மகட்பேறு இல்லாமல் இருக்கிறாங்க, சில பேர் மகப்பேருக்கு உரியவராக இருக்கிறோம். ஏன் இல்லை அப்படின்னா இறைவன் கொடுக்கலை, எனவே இல்லை. அது இந்த இடத்துல அதான் சொன்னார், உண்டு இல்லை என்பதை அறிந்து. அப்போ அது எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது? நாம் செய்த வினைக்கு ஏற்ப அது தீர்மானிக்கப்படும். அப்போ நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது, நமக்கெல்லாம் பெற்றோர்னு பேர் உண்டு. நமக்கெல்லாம் என்ன பேர்? பெற்றோர்னு. ஏன் நாம் நினச்சிக்கோம் பிள்ளைகளையெல்லாம் பெற்றிருப்பதுனால நம்ம பெற்றோர் நினச்சிட்டோம். இல்லை இல்லை, சிவருமான் கொடுத்தாரு, நாம் பெற்றுக்கொண்டதுனால நமக்கு பெற்றோர்னு பேர். அவர் ஏன்னா இப்போ நூல் வெளியிடுபவர் இவர், பெறுபவர்னு ஒரு பேர் போடுறோமா இல்லையா? அது மாதிரி சிவம் கொடுத்ததுனால தான் நம்ம என்னவாயிருக்கோம்? தாயும் தந்தையும் ஆயிருக்கோம். அவன் கொடுக்கலன்னா நீங்கள் தாயும் தந்தையும் ஆயிருக்க மாட்டீங்க, நீங்கள் மனித சட்டையில் இருக்கலாம். அந்த அந்த இடத்துக்கு போக முடியாமல் அதுக்கு அது யார் கொடுக்கணும்? அவன் கொடுக்கணும். இந்த இடம் அந்த குறிப்பை சொல்லுகிற இடம்ங்க பாருங்கள். எனவே அவ்வாறு அந்த வாய்ப்பை கண்டு கொடுப்பதற்காக அப்படின்னாரு. சரி, அப்படி போகும்போது எப்படி போகுது? கற்பமாய் புல்லின் பனிபோல் வரும் திவளைக்கு உட்படும் கால். அந்த விந்து அணுக்கள் தந்தையின் வயிற்று உடம்பிலிருந்து தாயின் கருப்பைக்கு போகணும். அப்படி போகிற காலத்தில் இந்த மார்கழி மாதம் தை மாதங்களில் அருகம்புல் மேலே இருக்கக்கூடிய பனித்துளி நிற்பது போல அந்த விந்து அணுக்கள், நூற்றுக்கணக்கான விந்து அணுக்கள் அந்த தாயின் கருப்பைக்குள்ளே போகும். சொல்கிறார், தாயினுடைய கருப்பத்தில் தந்தை புல்லின் நுனியில் தங்கிய பனித்துளி போல விந்துவை விடும்போது அதற்குள் உயிரை அடக்கி அத்தாயின் கருப்பையில் உள்ள பெண் விந்துவுடன் கலப்பித்து, அதனுடைய கருமுட்டையோடு இந்த கருமுட்டை கலக்கணும். அவ்வாறு கலப்பித்து எல்லைப்படா உதரத்து ஈண்டிய தீ. இப்போ இந்த ரெண்டும் கலந்திருக்கிற நிலையில் அந்த தாயின் கருப்பைக்குள்ளே சொல்கிறார், அளவில்லாத இருக்கின்ற வயிற்று தீ வற்றச் செய்யாமல் அந்த கருவை அந்த வயிற்றில் இருக்கிற தீ சிதைக்கும். அப்படி சிதையாமல் பாதுகாத்து பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என. இது ரொம்ப ரொம்ப நுட்பமான இடம்ங்க. தன்னுடைய தாயின் கருப்பைக்குள்ள கிருமிகள் இருக்கும், அது உயிர்களை தின்னுகின்ற கிருமிகள் கருப்பைக்குள்ளேயே இருக்கும். இந்த விந்து அணுக்கள் போய் விழுந்த உடனே நூற்றுக்கணக்கான கிருமிகள் சண்டை போட்டுக்கொண்டு அந்த உயிர் அணுக்களை தின்னுடும். அப்போ கருப்பை என்ன ஆகுன்னு கேட்டால் குழந்தை பேற்றுக்கு உரியதாக ஆகாமல் அது அப்படியே போயிடும். இப்படி நாளும் நடைபெறுகிற செயலில் அந்த கிருமிகள் அந்த உயிர் அணுக்களை சிதைப்பதே வழக்கமாக கொண்டிருக்கும். இப்போ எப்படி ஒரு பெண் தாயாது விழுகிற ஒவ்வொரு அணுக்களையும் அது சிதைக்குமானால் தாயாதல் எங்கனம் அப்படிங்கிற கேள்வி. அப்போ தான் பெருமான் என்ன பண்ணுறான், நம்ம இப்போ நாம் அப்படின்னா நம்ம கணக்கில் வைக்கும்போது அது உயிர் அணுக்கள் வரும்போது அதில் நாம் ஒரு உயிராக இருப்போம். அந்த உயிர் வருகிற போது அவன் அங்கே காத்து நிற்கிறான். ஏன்? இந்த பெற்றோருக்கு இந்த உயிர் தான் பொருத்தமானதுன்னு சொல்லி அவன் காத்திருந்து அந்த உயிர் மீது ஒரு கருணை நோக்கத்தை செலுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை தன் கருணையினால் அந்த உயிருக்கு கொடுத்துருவான். அந்த ஒரு உயிரை தவிர ஏனைய அணுக்களை அந்த கிருமிகள் சிதைத்துவிடும். இப்போ அந்த ஒரு அணு அந்த உயிர் கருப்பைக்குள்ளே தங்கணும். மெல்ல மெல்ல ஒவ்வொரு மாதமாக அது வளர்ந்து வரணும். வளர்ந்து வருகிற போது 6 மாத காலத்தில் எப்போ வேணாலும் அழிந்து போயிடும். இது நீங்கள் போற்றி திரு அகவல்ல காண்க. 1 மாதம் 2 மாதம்னு அவர் 6 மாத பட்டியல் போட்டுக்கிறார். 6 திங்களில் ஊறு அலர் பிழைத்தும்னர். 6வது மாதம் வர வரைக்கும் ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் என்பது எல்லாரு கண்ணுக்கும் தெரியாது. 5 மாதம் வரைக்கும் இயல்பாக தான் தெரியும். 6வது மாதம் வர தொடங்கும்போது அந்த இருப்பு வெளியே தெரிய தொடங்கும். அப்படி தெரிய தொடங்கும்போது ஊரில் இருப்பவுடைய கண்களெல்லாம் அந்த பெண் மீது விழும்.
சிலருடைய கண்ணில் அங்கே படுகிற பார்வையில் கருவில் இருக்கிற உயிர் சிதைந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு நம்ம மனிதனுடைய பார்வைக்கு எவ்வளோ ஆற்றல் நினச்சி பாருங்க. நம்ம கண்ணுக்கு சாதாரண ஆற்றல்லாம் இல்லை, உயிரையே கொல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய கண் பார்வைக்கு இருக்குது. என்னடாது அவள் உண்டாயிருக்கலாமாமே அப்படின்னு கண் வைக்க ஆரம்பித்தாங்கன்னா கருவுக்குள்ளேயே அந்த உயிர் செத்து போய்டும். 6வது மாதத்திலேயே செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்தில் வெவ்வேறு வகையாக சிதையும். 6வது மாதத்தில் ஊர் அலறு பிழைக்கணும். சரி, ஒருவேளை 6வது மாதத்தில் இங்கே தப்பிச்சிட்டிங்கன்னா 7வது மாதத்தில் அந்த உயிர் கருப்பையை விட்டு வெளியே வர துடிக்கும். அப்படி ஒரு கால் அந்த உயிர் வெளியே வருமானால் போதிய ஆரோக்கியம் இல்லாமல், நீங்கள் நாம் சொல்ல இல்லைங்களா, போலியோ முதலானவற்றால் தாக்கப்பட்டு உடல் ஊனமாக இந்த மண்ணுக்கு அந்த உயிர் பிறக்கும். நீங்கள் கருவுக்குள்ளே இருக்கும்போது 10 மாதமும் தங்கி இருந்தால் தான் வெளியே வரும்போது மருத்துவர் சொல்லக்கூடிய 3 கிலோ எடையுடைய உயிராக அது வரும். இல்லைன்னா எடை குறைஞ்சி வந்துருச்சு சார், அது கொண்டு ஐசியூக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி இப்போலாம் கொண்டு பொட்டிக்குள்ளே வச்சு இங்கு பாட்டிலில் ஊற்றுற, நம்ம இங்கே பேனாக்கு இங்கே ஊற்றுற மாதிரி பாலை இங்கே வச்சு ஊற்றிக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பாடு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கொடுமையோ கொடுமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, சாமி நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுக்கிற காலத்தில் 10 மாதம் கருவுக்குள்ளேயே பத்திரமா பாதுகாத்தது யார்? 6 மாதத்தில் சிதைந்து போயிருக்கலாம், 7வது மாதம் வெளியே வந்திருக்கலாம். அப்படி 10 மாத காலம் கருப்பைக்குள்ளே நம்மளை தங்க வைத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்தான் இறைவன். அவன் அப்போவே நம்மளை நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? முதல்ல கருவிலேயே அழிச்சிருக்கலாம். அல்லது 7வது மாதம் பிறக்க வச்சுருந்தா இன்றைக்கி நம்ம உடம்பில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஆரோக்கியத்தோடு கூடிய உடம்பு நமக்கு கிடைத்திருக்காது. ஊனமுடைய குழந்தையாக நாம் இருந்திருப்போங்கிறத மறந்துடாதீங்க. அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில் இருக்குது. அவன் 7வது மாதமே வெளியே போடான்னு ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தான்னா வீணாக போயிருக்கும். இப்போ 10 மாதம் தங்க வச்சு நம்ம கீழே கொண்டு வரான். அப்புறம் வந்த பிறகு அப்படிங்கும்போது தான் 10வது மாதத்தில் தானும் துன்பப்பட்டு தாயையும் துன்பப்படுத்தி அந்த எந்த வழியாக அந்த உயிர் அணு நுழைந்ததோ அந்த வழியை வெளியே வரணும். அதாங்க சொல்றார். எனவே கற்பமாய் அந்த தாயின் கருப்பைக்குள்ளே போன அந்த உயிர் அங்கே உள்ளே கடந்து கிருமிகளால் சிதையப்படாமல் பாதுகாத்து, அப்படி பாதுகாத்த வரும்போது அந்த உயிர் வருகிற வழியில் அவன் அங்கே காத்து நின்னான். இந்த உயிரை இந்த இடத்துல நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் என்று காத்திருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து 10 மாதமும் வளரச் செய்து நம்மை ஒரு உருவமாக்கியது அவனுடைய கருணை. அந்த 10வது மாதத்தில் போன வழியே வெளியே வரும்போது தாயும் இறந்து போகாமல் சேயும் இறந்து போகாமல் வருது இல்லையா? சில நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கக்கூடும், குழந்தை பிறக்கும் போதே இறந்து போவதுண்டு, அல்லது இறந்து பிறப்பதுண்டு, அல்லது குழந்தை பிறந்து விடும் தாய் இறந்து விடுவாங்க. இந்த இடர்பாடெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம பிறந்தோம், நாமளும் பாதுகாப்பாக வந்துட்டோம், தாயும் பாதுகாப்பாக இருக்காங்க. அதனால் எப்போவுமே குழந்தை பிறந்தாச்சுன்னு சொன்னால் முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? தாயும் சேய் நலமாக இருக்காங்களா? தாயும் சேய் நலமாக இருக்காங்களா? இதுதான் முதல் கேள்வி. நீ யார்ட்டையாவது ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா இன்றைக்கும் அப்படி தான் கேட்பாங்க, தாயும் சேயும் நலமா அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லைங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, இப்போ பரவாயில்ல நல்லா இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது இருந்தால் அப்படி சொல்லுவோம். இல்லைன்னா இல்லைங்க நல்லா இருக்காங்க, சுகப்பிரசவமா, ஆம் சுகப்பிரசவம் நல்லா அப்படின்னு சொல்லுகிறோம். அந்த இடத்துக்கு வரணும்னா சிவபெருமானுடைய கருணை அந்த தாயின் கருவுக்குள்ளேருந்து உதவணும். இப்போ சிவன் எனக்கு என்ன உதவி பண்ணுச்சுன்னு யாராவது கேள்வி கேட்டால் நமக்கு என்ன பண்ணான்னு சொல்ல தெரியாமல் இருக்கிறோம். மறந்துடாதீங்க, தாயின் கருவுக்குள்ளே கருவாவதற்கு அவன்தான் காரணம், கருவான நாம் உருவாவதற்கு அவன்தான் காரணம். உருவான நாம் 7வது மாதம் வராமல் 10 மாதம் உள்ளே உட்கார வச்சு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஆரோக்கியத்தோடு இந்த மண்ணுக்கு வருவதற்கு சிவமே நமக்கு செய்த பேர் உதவி என்பதை மறந்துட்டு வந்த உடனே இந்த கடவுள் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறோம். இத்தனையும் செஞ்சு போட்டு நாம் கேட்குற கேள்வி இந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறோம். எனவே அது அறியாமை என்பதை சொல்லி ஒரு தேநீருக்கு பிறகு மீண்டும் அடுத்த பகுதியை சிந்திப்போம்.